அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வெல்டர் கிளாஸ் நம்ம சொல்லியிருந்தோம். வெல்டர் கிளாஸ்ல போன முறை எடுத்ததுல இருந்து அந்த ஃப்ளேம்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம் அதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுல இருந்து இப்போ சப்ஜெக்ட்ல இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் எடுக்க வந்திருக்காரு மிஸ்டர் உத்தரபாண்டி. அவர் ஏற்கனவே நமக்கு 2-3 கிளாஸ் எடுத்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிட்டு கிளாஸ் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். நீங்க வழக்கம் போல கிளாஸ் முடிச்ச உடனே டவுட் கிளாரிஃபிகேஷன்ல ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம ஃப்ளேம்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். எல்லாருமே வந்து சந்தேகம் லாஸ்டா இருக்கிறது மட்டும் சந்தேகம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது சந்தேகம் கேட்கறது இல்லை. நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கிறது வந்து எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. உங்க டவுட் இருந்துச்சுன்னா அப்பவே சொல்லி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டா கேளுங்க. லாஸ்ட் நடத்த பார்த்து மட்டும் கேட்காதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே சந்தேகம் தான் உடனே கேளுங்க. ஓகே. லாஸ்ட் ஃப்ளேம் பத்தி பார்த்துருந்தோம். இது ஒரு காலியா 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம் இருக்கு. ஒன்று கார்பரேஷன் ஃப்ளேம், அப்புறம் நியூட்ரல் ஃப்ளேம், அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஃப்ளேம். 3 டைப் ஃப்ளேம் பார்த்துட்டோம். அதில் வந்து ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஸ்க்ரீன் ஷேரா இருக்கா? பார்த்துங்க. இந்த 3 டைப் ஃப்ளேம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்து நியூட்ரல் ஃப்ளேம், ஆக்சிஜன் ஃப்ளேம், கார்பரேஷன் ஃப்ளேம். நெக்ஸ்ட் ஸ்டேட் மாற்றணும். இந்த ஆக்சிடேஷன் ஃப்ளேம் வந்து 2 மெயின் ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த பிக்சர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி கம்பஸ்டர், ரெண்டாவது வந்து செகண்டரி கம்பஸ்டர். இந்த மாதிரியா 2 கம்பஸ்டர் வந்து அங்கே நடக்குது. ரெண்டையுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. அங்கே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா 2 நடக்குது. இந்த ஆக்சிஜனும் அசிட்டிலும் எரியும் போது பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் அதில் வந்து அசிட்டில் அதிகமாக இருக்கும். அந்த கார்பன் வந்து என்ன ஆகுது, ஆக்சிஜன் சேரும்போது கார்பன் மோனாக்சைடாகவும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹைட்ரஜன் வந்து பாருங்க 2 சீட் வச்சு ரெண்டு பங்கு அசிட்டின் கேஸ் பிளஸ் 1 பார்ட் வந்து 2 பார்ட் ஆக்சிஜன் ரெண்டும் சேரும்போது 4CO பிளஸ் 2H2 அப்படிங்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் அங்கே ஆகுது. இது வந்து 4CO 4 பங்கு வந்து கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடும் 2 பங்கு ஹைட்ரஜன் வந்து அங்கே வந்து எரியுது. ஹைட்ரஜன் எரியும், கார்பன் வந்து ஆக்சிஜன் சேரும்போது 4 பார்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடா மாறி அது செகண்டரி கம்பஷனுக்கு போகுது. இங்கே ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு பிரைமரி கம்பஷன் வந்து. செகண்டரி கம்பஷன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2H2வும் 4 கார்பன் மோனாக்சைடு இது ரெண்டும் சேர்ந்து செகண்டரி கம்பஷன் அவுட்டர் என்வலப் அங்கே போகும். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே செகண்டரி கம்பஷன் நடக்குது. அது வந்து கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜன் 4 கார்பன் மோனாக்சைடு 2 ஹைட்ரஜன் ரெண்டும் பிளஸ் அட்மாஸ்பியரிக் ஏர்ல உள்ள ஆக்சிஜன் 3 பார்ட் ஆஃப் ஆக்சிஜன் அதுல வந்து மிக்ஸ் ஆயிட்டு 4CO2 இந்த 4CO கூட ஒரு O2 சேர்ந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ஆகும்.
அது கூட வந்து 2 ஹைட்ரஜன், அப்புறம் வாட்டர் வேப்பர் H2O தண்ணி, 2 பார்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர்ஸ் இது வந்து அதில் கிரியேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு அட்மாஸ்பியரில் உள்ள ஆக்சிஜன் 21% ஆக்சிஜன் இருக்கீங்களா, அதை வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு வந்து ஷீல்டிங் கேஸா, அது ஆக்டிவ் கேஸ் படிச்சிருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு ஆல்ரெடி நம்ம டைப்ஸ் ஆஃப் கேஸ் பிரிச்சிருக்கோம். வந்து CO2 வந்து ஆக்டிவ் கேஸ். அது வந்து ரெண்டாவது கார்பன் வந்து கார்பன் மோனாக்சைடு, CO கார்பன் மோனாக்சைடு, CO மட்டும் படிச்சாக்கா மோனோன்னு அர்த்தம், ஒன்று இருந்துச்சுனாக்கா. அது 2 இருந்துச்சுன்னா டை ஆக்சைடு அர்த்தம். அதனால 4 கார்பன் டை ஆக்சைடு மாறுது. வந்து அது வந்து நம்ம ஷீல்டிங் கேஸா, அதில் வந்து அந்த அவுட்டர் ஃபிளேமில் வந்து வெளியே உள்ள நைட்ரஜன் இது மாதிரியா அட்மாஸ்பியர் கண்டாமினேஷன் வந்து உள்ள வராம இந்த CO2 வந்து தடுக்குது. அதனால வந்து நம்ம எம்எஸ் மைல்ட் ஸ்டீல் மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து வெல்டிங் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம வந்து வெல்டிங் அடிக்க முடியும். ஏன்னா CO2 வந்து அதே நமக்கு உருவாயிடுது. அதனால அந்த மோல்டன் மெட்டல் வந்து அந்த CO2வே அதை பாதுகாத்துது. அதனால வந்து எம்எஸ் மாதிரியான மெட்டலுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றது இல்லை. இந்த CO2 எப்படி உருவாச்சு பார்த்தீங்களா? ப்ளஸ் வந்து வாட்டர் வேப்பர்ஸாக இருக்கும். வாட்டர் வேப்பர் வந்து தனியாக வந்து மைல்டாக பிரிஞ்சு வெளியே போயிடும். இந்த 2 கம்பஸ்டர் வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேம்ல எல்லா ஃப்ளேம்லையும் நடக்குது. ஆக்சிடேஷன் ஃப்ளேம் வந்து எப்படி வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அந்த ஃப்ளேம் வந்து எப்படி வந்து நம்ம வந்து உருவாக்குறது. நம்ம ப்ளோ பைப்ல எல்லாமே ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து ரப்பர் ஹோஸ், ரெகுலேட்டர்ஸ் இதெல்லாம் ஃபிட் பண்ணிட்டு ப்ளோ பைப் ஃபிட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து எதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றது? ஃபர்ஸ்ட் ஓப்பன் வந்து அசிலின் கேஸ். அசிலின் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணா அது வந்து ஃபியூல் கேஸ். அதனால அதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஸ்பார்க் லைட் யூஸ் பண்ணி இக்னைட் பண்றோம். இக்னைட் த ஃப்ளேம். அண்ட் செகண்ட் வந்து ஓப்பன் பண்ணா ஆக்சிஜன் நமக்கு தேவை. இந்த ஆக்சிஜன் ஓப்பன் பண்ணா ஃப்ளேம் கிடைக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் அசிலின் ஓப்பன் பண்ண உடனே பிளாக் ஸ்மோக் வரும். பிளாக் ஸ்மோக் கம்ப்ளீட்டா வந்து போற வரைக்கும் நம்ம வந்து அசிலின் கேஸ் ஓப்பன் பண்ணிட்டே இருக்கணும். பிளாக் ஸ்மோக் வந்து நின்று விட்டுரும். அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் வந்து ஓப்பன் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை நியூட்ரல் ஃப்ளேம் செட் பண்ண போறோமா, எல்லா கார்பரேஷன் ஃப்ளேமா, எல்லா ஆக்சிஜன் ஃப்ளேமா, 3 ஃப்ளேம் என்ன நமக்கு ஃப்ளேம் தேவையோ அந்த ஃப்ளேம் வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் கண்ட்ரோலையும் செட் பண்ணி ஃப்ளேம் செட் பண்ணுறோம். இந்த அஸ்டில் ஃப்ளேம் வந்து கார்பரேஷன் ஃப்ளேம் வருது இல்லையா? அப்போ வந்து அந்த அஸ்டில் கார்பரேஷன் ஃப்ளேம் பேர் அஸ்டில் ஃப்ளேம் ஒரு பேர் இருக்கு. இப்போ ரெடியூசிங் ஃப்ளேம்னு ஒரு பேர் இருக்கு. இது வந்து எப்படி செட் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா பிளாக் ஸ்மோக் வர வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். நமக்கு அந்த அஸ்டில் ஃபெதர் வந்த உடனே நிறுத்திடணும். அதுதான் வந்து கார்பரேஷன் ஃப்ளேம் செட் பண்றதுக்கான கரெக்டான மெத்தடு. இதுல பாத்தீங்கன்னா அந்த கார்பரேஷன் ஃப்ளேம் வந்து இன்னர் ஃபெதர் இருக்கும். அது வந்து எவ்வளவு இருக்குன்னாக்கா இன்னர் ஃபெதர் வந்து இன்னர் கோன் ஒன்று இருக்கும், இன்னர் ஃபெதர் ஒன்று இருக்கும். இது அவுட்டர் என்வலப். இது வந்து எக்ஸ் இருக்கலாம். இதோட லென்த் வந்து இங்க இருந்து 1.5 இன்டு எக்ஸ். அந்த இன்னர் கோனோட லென்த் வந்து எக்ஸ் எடுத்துக்கலாம். அதோட சைஸை விட 1.5 மடங்கு அதிகமா இருக்கும் அந்த ஃபெதரோட லென்த். நியூட்ரல் ஃபிளேம் வந்து ஆக்சிஜன் ரெண்டுமே ஈக்குவலான ப்ரொபோர்ஷன் 1:1 அப்படிங்கிற ரேஷியோல வந்து அது மிக்ஸ் ஆயிருக்கும். ஒரு ஆக்சிடேஷன் ஃபிளேம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அதிகமா நம்ம வந்து ஆக்சிஜன் அதிகமாக கொடுக்கும்போது அதுல வந்து ஒரு ஷார்ப்பான ஆக்சிடேஷன் கிடைக்கும். வந்து இந்த இடம் வந்து ஷார்ப்பா இருக்கும், இந்த ஃபெதர் இருக்காது. இது ஆக்சிடேஷன் ஃபிளேம் கிடைக்கும். ஒரு பார்ட் ஆஃப் அஸ்டில் ஏரியா இருக்குது. ஒரு பங்கு அஸ்டில் வந்து நம்ம கம்பஸ்டன் ஆகிறதுக்கு
2.5 2 மடங்கு ஆக்சிஜன், 2.5 மடங்கு ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் கேஸ் எரியுது 2.5 மடங்கு ஆக்சிஜன். ஆனா நியூட்ரல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 1:1 அப்படிங்கிற ப்ரொபோசல் தான் வந்து நம்ம சிலிண்டர்ல இருந்து 1:1 அப்படிங்கிற ப்ரொபோசல் மட்டும் தான் நம்ம வந்து கேஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்போம். மீதி 1.5% நமக்கு வந்து அட்மாஸ்பரிக் ஏர்ல இருந்து நமக்கு கிடைக்கும். அட்மாஸ்பரிக் ஏர்ல இருக்கீங்க, அட்மாஸ்பரிக் ஏர்ல உள்ள ஆக்சிஜன் 21% இருக்குங்களா, அந்த 21% இந்த ஃபிளேம் வந்து 1.5 1.5 மடங்கு நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கும் அந்த ஃபிளேம். அதனால தான் வந்து 1:2.5 ஆக்சிஜன் வந்து நமக்கு ஃபுல் கம்பஷனுக்கு தேவை. நமக்கு ஏர்ல உள்ள ஆக்சிஜன் கிடைக்கலனாக்கா ஃபுல் கம்பஷன் ஆகாது. இந்த சீட்டு வச்சு வந்து பிளாக் ஸ்மோக்காகவே போகும். கார்பரேஷன் ஃபிளேம் வந்து இதுக்கு வந்து ரெடியூசிங் ஃபிளேம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இன்னொன்று அசிலிங் ஃபிளேம்னு ஒரு பேர் இருக்கு. ஃபிளேம் 3 பேர் இருக்கு. கார்பரேஷன் ஃபிளேம், ரெடியூசிங் ஃபிளேம், அப்புறம் வந்து அசிலிங் ஃபிளேம்னு பேர் இருக்கு. இந்த அசிலிங் ஃபெதர் இருக்கனால அது வந்து அசிலிங் ஃபிளேம் சொல்றாங்க. இந்த ஃபிளேம்ல பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து அசிலினோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ரிச் இன் அசிலின் சீட்டு வச்சுட்டு இந்த கெமிக்கல் சிம்பிள்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. உங்க சீட்டு வச்சுட்டு கொடுப்பாங்க. சீட்டு வச்சுட்டு வந்து என்ட்ரிஸா இருக்கு. இந்த அசிலின் ஃபெதர், இந்த அசிலின் ஃபெதர் எங்க இருக்கும்? அந்த இன்னர் கோனுக்கும் அவுட்டர் என்வலப்புக்கும் நடுவில் வந்து அந்த அசிலின் ஃபெதர் வந்து வரும். அதான் அசிலின் ஃபெதர். த இன்னர் கோன் கன்சிஸ்ட் எக்ஸிஸ்ட் பிட்வீன் த அவுட்டர் என்வலப் அண்ட் இன்னர் கோன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். இந்த அவுட்டர் என்வலப் வந்து இந்த மொத்த ஃபிளேம் கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து பெரிய ஃபிளேமா இருக்கும். அவுட்டர் என்வலப் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நியூட்ரல் ஃபிளேம் ஆக்சிஜன் சின்னதா இருக்கும். நியூட்ரல் ஃபிளேம் நார்மலா இருக்கும். இந்த அசிலின் இந்த கார்பரேஷன் ஃபிளேம் மட்டும் லென்த்தான ஃபிளேம். அவுட்டர் என்வலப் வந்து லென்த்தா இருக்கும். இந்த கார்பரேஷன் ஃபிளேம் வந்து கார்பன் வந்து அதிகமா இருக்கும். அதாவது லோ டெம்பரேச்சர். இது வந்து டெம்பரேச்சர் ஆல்ரெடி போன முறை ரொம்ப கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. 3200 காமனா வச்சுக்கோங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன். 3100 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து பாருங்க 5500 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்ததுனால அதை வந்து ரவுண்ட் ஃபிகர் 5200 டிகிரி ஃபாரன்ஹீட்டா கால்குலேட் பண்ணியாங்க. நம்ம டிகிரி சென்டிகிரேட்டை கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து ரவுண்ட் ஃபிகரா இல்லை. அதாவது எவ்வளோ இருக்கு? 3038 டிகிரி சென்டிகிரேட்டா. இது ஒரு அக்யூரஸியான அளவா 3038 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த அளவே அவங்க கொடுப்பாங்க சொல்ல முடியாது. சில டைம் 3100 கொடுப்பாங்க, இல்லை 100 பீட்டோ எவ்வளோலாம் கொடுப்பாங்க. 2900 கொடுப்பாங்க சில டைம். கார்பரேஷன் டைமுக்கு 2009 டிகிரி சென்டிகிரேட் லோ, ஏன்னா லோயஸ்ட் டெம்பரேச்சர் இந்த 3 ஃபிளேம் வந்து. இது வந்து ஸ்டாண்டர்டான 3038 டிகிரி சென்டிகிரேடுங்கிறது. இது வந்து இந்த 5000 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து நமக்கு எடுத்ததுனால வந்து இது வந்து முழுமையான அளவா 3038 டிகிரி சென்டிகிரேட் வந்து முழுமை இல்லாம நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் வந்து கரெக்டான சென்டிகிரேடு. பட் இதே மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்காக உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஃபிகர் நான் 3100 அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன்ல எது வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கோ அதான் சூஸ் பண்ணும். 3038 கொடுத்தா கரெக்டாக பண்ணிக்கோங்க. சப்போஸ் 3100 கொடுத்துருக்காங்க, 38 இல்லை அப்படின்னாக்கா நீங்க தான் சூஸ் பண்ணணும். அதுக்காக சொல்றேன். இந்த ஃபிளேம் வந்து எதுக்கும் பார்க்க போட்டு கொடுத்தீங்கன்னா என்ன இன்னர் கோன் வந்து எக்ஸ் அப்படின்னாக்கா அதோட அவுட்டர் ஃபெதர் வந்து 1.5 இன்ட்டு எக்ஸ். அந்த சைஸ் வந்து ஒரு 5M எடுத்தீங்கன்னாக்கா 1.5 எக்ஸ் 7.5M இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த ஃபிளேம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கனாக்கா நார்மலான மெட்டீரியல் வெல்ட் பண்றதுக்கு இல்லை, ஹார்ட் ஃபேஸிங். இது வந்து ஜேசிபியோட பக்கெட்லாம் தோடு இல்லையா, அதோட டீத் இருக்கும், அதெல்லாம் ஹார்ட் ஃபேஸிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த யூஸ்லாம் சீக்கிரமா உடையக்கூடாது, தேயக்கூடாது அப்படின்னா படிப்பாங்க. அது ஹார்ட் ஃபேஸிங் பண்ணிப்பாங்க. ஹை கார்பன் ஸ்டீல் வெல்டிங். ஹை கார்பன் ஸ்டீல் தெரியும், கார்பன் அதிகமான உள்ள ஸ்டீல் வந்து அதை வந்து வெல்ட் பண்ணுறது இருக்கும். அது ஈஸியாக உடஞ்சிடும், ஆனால் ரொம்ப வலிமையாக இருக்கும். அப்புறம் ஸ்டெர்லைட்டிங். ஸ்டெர்லைட்டும் ஹார்ட் பேசிங் மாதிரியான ஒரு மெத்தட் தான் ஸ்டெர்லைட்டிங். அதை பற்றி நம்ம ஆர்க் வெல்டிங் பண்ணும்போது படிக்கலாம். ஸ்டெர்லைட்டிங் அந்த யூஸும் வந்து இந்த கார்பரேஷன்ல வந்து யூஸ் ஆகுது. அடுத்து வந்து நம்ம நியூட்ரல் ஃபிளேம். காமனாக யூஸ் பண்ண முடிய நியூட்ரல் ஃபிளேம்.
இது வந்து ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் அண்டு அஸ்டிலின் ரெண்டுமே வந்து ஈக்குவல் வால்யூமா வந்து நம்ம சிலிண்டர்ல இருந்து ஓப்பன் பண்றோம். இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த 2.5% 1:1 ரேஷியோ தான் வந்து நம்ம ஆக்சிஜன் ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃபிளேம் வச்சு தான் 2 மடங்கு நமக்கு ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட டெம்பரேச்சரு டிகிரி ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா 5900 டிகிரி ஃபாரன்ஹீட். இதனுடைய டிகிரி 3260 டிகிரி சென்டிகிரேட்ல. உங்களுக்கு இதுவும் ரவுண்ட் ஃபிகரா 5900 ஃபாரன்ஹீட்டா ரவுண்ட் ஃபிகரா வந்திருக்கு. ஆனா நமக்கு வந்து சென்டிகிரேட்ல அது மாதிரி வரல. 3260 அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பர் வந்து வந்திருக்கு. இந்த 3260 தான் கரெக்டான அளவு. இது வந்து 5900 ஃபாரன்ஹீட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ஆல்ரெடி மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்க, கன்வர்ஷன் வந்து படிச்சீங்க. அந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி இதை வந்து மாத்திக்கலாம். நீங்க வந்து இந்த ஃப்ளேம் எப்படி இருந்தாக்கா, இந்த ஃப்ளேம் நைஸ்லி டிஃபைன்ட் இன்னர் கோன். இது வந்து சின்ன இன்னர் கோன் வரும். இந்த இந்த கோனோட கலர் வந்து ப்ளூ கலர் ஆஃப் ப்ளூ இருக்கும். இது அவுட்டர் என்வலப் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். அதே மாதிரி சூப்பர்ஹீட் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனால இதோட அவுட்டர் என்வலப் வந்து இருக்கும். கார்பன் மோனாக்சைடு இந்த ஃப்ளேம்ல இருக்கும். அவுட்டர் என்வலப்ல அது வந்து அட்மாஸ்பியர் ஏரோட சேரும்போது CO2வா மாறுது. இந்த CO2 தான் அந்த மெட்டல் வந்து வெளியே உள்ள பொராசிட்டி இது மாதிரி வராமல் பாதுகாக்குது. இது யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா மைல்ட் ஸ்டீல் வெல்டிங், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங், கேஸ்டிங் வெல்டிங், காப்பர், பியூர் காப்பர், அலுமினியம். காப்பர் வெல்டிங் பின்னாடி பார்ப்போம். காப்பர், அலுமினியம், கேஸ்டைன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, மைல்ட் ஸ்டீலு இது எல்லாம் வெல்டிங் பண்ணுறதுக்கு காமனாக வந்து நியூட்ரல் ஃபிளேம் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். எல்லா வகையான வேலைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளேம் இது வந்து. அடுத்து வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேம். இந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செட் பண்ணுவாங்கனாக்கா, நியூட்ரல் ஃபிளேம் செட் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமாக ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ஆக்சிஜனும் C2H2 இல்லை 1:1 இல்லையா, இதில் வந்து 1.5:1 அப்படிங்கிற ரேஷியோ வந்து ஓட்டு வந்து 1.5%, 1.5 மடங்கு இருக்கும். அஸ்டில் இருந்து 1 மடங்கு அஸ்டில் வந்து அதனால வந்து 1.6:1 இல்லை 1:1 கொடுப்பாங்க. இந்த சீட்டு இதை மாற்றிக்குவாங்க ஓட்டு கொடுத்து. அது எப்படி ரேஷியோ கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஃபிக்ஸ்டு ஓட்டு கொடுத்துருக்காங்களா இல்லை சீட்டு கொடுத்து பார்த்துட்டு 1.6:1 அப்படிங்கிறது இந்த ஆக்சிஜன் ஃப்ளேமோட ரேஷியோ. இது வந்து இந்த ஃப்ளேம் எப்படி இருந்தாக்கா, இது வந்து நியூட்ரல் ஃப்ளேமோட அவுட்டர் என்வலப் சின்னதாக இருக்கும். கார்பரேஷன் ஃப்ளேம்ல லென்த்தான அவுட்டர் என்வலப் இருக்கும். இதில் ஷார்ட்டான இது என்வலப் இருக்கும். இது வந்து அதிகமான ப்ளூ கலர் இருக்கும். அந்த உள்ள இன்னர் கோன் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்டடாக இருக்கும். பாயிண்டடாக இருக்கும் ஒரு அவுட்டர் என்வலப். இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேமு. பாயிண்டடாக உள்ள ஃப்ளேம் இருக்கும். இது வந்து ஷார்ட்டாக இருக்கும் மற்ற ஃப்ளேமை கம்பேர் பண்ணும்போது. சின்ன ஃப்ளேமு. அப்புறம் இது வந்து ஒரு அதிகமான சவுண்டோட ஏரியா. மற்ற ஃப்ளேம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சவுண்ட் இருக்கும். இந்த சவுண்ட் வந்து இந்த ரோர் சொல்லிக்காங்க, சிங்கம் மாதிரியான ஒரு சவுண்ட் இருக்கும். சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரியான ஒரு சவுண்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மற்ற ஃப்ளேமோட கம்பேர் பண்ணும்போது இதோட டெம்பரேச்சர் வந்து அதிகம், மச் ஹாட்டர் தென் அதர் ஃப்ளேம். பாருங்க 6300 டிகிரி ஃபாரன்ஹீட். நமக்கு சென்டிகிரேட் லெவல் வந்து 3498. 3500 டிகிரி சென்டிகிரேட் வந்து நமக்கு இந்த ஆக்சிடேஷன் ஃப்ளேம்ல கிடைக்குது. நமக்கு வந்து கார்பரேஷன் நமக்கு வந்து 3300 தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. இதுல வந்து எக்ஸஸா ஆக்சிஜன் அதிகமாக கொடுத்து ஹை டெம்பரேச்சர் வந்து இதுல வந்து 3498 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. பட் நமக்கு நியூட்ரல் ஃப்ளேம் வந்து நியூட்ரல் ஃப்ளேமுக்கும் ஆக்சிஜன் ஃப்ளேமுக்கும் இடையிலான ஒரு அதிகபட்ச டெம்பரேச்சர் 3300 அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டன்டா ஆக்சிஜன் ஃப்ளேமுக்கு வந்து 3300 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக சொல்லியிருக்காங்க. இதில் ஆக்சிஜன் அதிகமாக மிக்ஸ் பண்ணுறதுனால 3498 டிகிரி சென்டிகிரேடுக்கும் அதிகமாக கிடைக்குது, அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ரேஷியோ ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
1:1.5 போடலாம். இது ஓட்டு மாற்றி போட்டிங்கனாக்கா மாறிடும் 1:1.5. இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டுன்னு போட்டானாக்கா இது 1:1.5 வந்துடும். இது வந்து எதுக்காக விளையாடுங்க, காப்பர் அலாய். காப்பர் அலாய் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அலாய்ஸ் வந்து பார்க்கும்போது காப்பர் அலாய்ஸ் என்னலாம் இருக்குது, பிராஸ், பிரான்ஸ், மோனல், இந்த மாதிரியான மெட்டல்ஸ்லாம் வந்து காப்பர் அலாயினால் செய்யப்பட்டது. அப்புறம் மேக்னீஸ் ஸ்டீல், இதெல்லாம் வெல்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிடைஸ் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா பிராஸ் வெல்டிங் பண்ணும்போது நான் சொல்கிறேன் விளக்கமா. இந்த கேஸ் வெல்டிங் வந்து இந்த ஃப்ளேம் கேஸ் வெல்டிங் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, ஹென்ரி லூயிஸ் ஷாட்லியர் 1895. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 130 வருஷம் ஆயிடுச்சு. 1895 லூயிஸ் ஷாட்லியர் கண்டுபிடிச்சாரு. இப்போ வந்து சைஸ் ஆஃப் நாசஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தோம். எவ்வளோ எம்எம் பிளேட்டுக்கு எவ்வளோ நாசஸ் யூஸ் பண்ணணும். அவங்க பெரும்பாலும் 5 mm வரைக்கும் அதிகபட்சமாக கேட்பாங்க. அதனால அந்த 5 mm வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து 25 அப்போ அதுக்கு வந்து என்ன சைஸ் நாசஸ், ஹையஸ்ட் நாசஸ் என்ன கேட்பாங்க 90 அப்படிங்கிறது. அது என்ன சைஸ் மேலே யூஸ் பண்ணணும், 25 மேலே. மேக்ஸிமம் 5 வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த 5 வரைக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 25 அண்ட் அபோ அந்த ரெண்டும் வந்து 70 90 ரெண்டு நாசஸ், ஹையஸ்ட் வந்து 90. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.8க்கு 1 நாசஸ் சைஸ் 1. அது எந்த எம்மும் கிடையாது, சைஸ் 1. எந்த ட்ரில் சைஸ்லாம் வந்து அந்த நாசல் ப்ரொடியூசர் தான் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. 1.2 2 நாசல் சைஸ், 1.6 3, 2.4 5 நாசல் நம்பர், 3 வந்து 7 நம்பர். இந்த 3 mmக்கு வந்து எப்போவுமே அந்த கொஸ்டின் வந்து அதிகமாக கேட்பாங்க. 3 mm பிளேட்டுக்கு என்ன சைஸ் நாசல் யூஸ் பண்ணணும், 7. இது வந்து கான்ஸ்டன்ட்டாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய நாசல் சைஸ் வந்து 7 வந்து, அதனால அது கேட்கற வாய்ப்பு இருக்குது. 4க்கு வந்து 10, 5க்கு வந்து 13. இது வந்து ஞாபகம் போதும். ஏன்னா 5 mm மேக்ஸிமம் வந்து கேஸ் வெல்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் அது வரைக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் வெல்டிங், ரைட் ஹேண்ட் வெல்டிங் வந்து டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் கேஸ் வெல்டிங்கில். அது ஆல்ரெடி நிறைய பேர் அன்றைக்கி சந்தேகம் கேட்டிருந்தாங்க. அது போல் மறுபடியும் நான் வந்து சொல்கிறது வந்து 2 டைப் ஆஃப் வெல்டிங் டெக்னிக் வந்து கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் வெல்டிங் டெக்னிக், இன்னொன்று ரைட் ஹேண்ட் வெல்டிங் டெக்னிக். லெஃப்ட் ஹேண்ட் வெல்டிங் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ப்ளோ பைப் ரைட் ஹேண்டில் வச்சுருப்போம். ப்ளோ பைப்லாம் டார்ச், வெல்டிங் டார்ச் எப்படி வேணும் சொல்லலாம். அது ரைட் ஹேண்டில் வச்சுருப்போம். லெஃப்ட் ஹேண்டில் வந்து பில்லர் ராட் வச்சுருப்போம். இப்போ என்னன்னாக்கா நம்ம ரைட்டில் ஆரம்பிக்கிறோம், லெஃப்டில் பில்லர் ராட் நோக்கி மூவ் பண்ணுறோம். அதான் பில்லர் ராட் ஃபாலோ பண்ணி ப்ளோ பைப் ஃபாலோ த பில்லர் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் கேள்வி கேட்போம். ப்ளோ பைப் பில்லர் ஃபாலோ த பில்லர் ராட் என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்போம். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் வெல்டிங் டெக்னிக். ஏன்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, 4 ஹேண்ட் வெல்டிங் டெக்னிக். நம்ம வந்து முன்னோக்கி நம்ம கையை முன்னோக்கி போகும், அதனால 4 ஹேண்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது அப் டு 5 mm வரைக்கும் நம்ம வந்து வெல்ட் பண்ண முடியும். 5 mm மேலே இது ப்ரிஃபர் இல்லைன்னா இதனுடைய டார்ச் ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா நாசல் டு பிளேட்டு பேஸ் மெட்டல் வந்து 60 to 70 டிகிரி. அப்புறம் வந்து பில்லரோட ஆங்கிள் வந்து 30 to 40 டிகிரி. ஆல்ரெடி நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். 2 ஆங்கிள் கொடுத்துட்டு இல்லைன்னா ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு கேட்பாங்க எவ்வளோ பில்லரோட பேஸ் மெட்டல் இருக்கும். டிகிரி இப்போ வந்து 30 டிகிரி to 40 டிகிரி. எக்ஸாக்டாக நம்ம பிடிக்க முடியாது, அளவு வச்சலாம். அதனால அப்ராக்சிமேட்டாக 30 to 40 சொல்லியிருக்காங்க. இதில் 60 டிகிரி 30 டிகிரி போட்டால் 90 டிகிரி, மீதி 90 டிகிரி வந்து இந்த பில்லர் ராடுக்கும் குளோபலுக்கும் இடையில் 90 டிகிரி ஆங்கிள் கிடைக்கும். இந்த 90 டிகிரி ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்ட்டாக இந்த எந்த வெல்டிங்னாலும் 90 டிகிரி உள்ள இருக்குது. இதில் குறையலாம், இது 20 டிகிரி ஆகலாம், இது 70 டிகிரி ஆகும், இது வந்து 50 டிகிரி ஆகலாம், இது 40 டிகிரி ஆகலாம். ஆனால் இந்த 90 டிகிரி வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த லெஃப்ட் வெல்டிங் அப் டு 5 mm வரைக்கும் பண்ணலாம். இதில் வந்து எவ்வளோ சைஸஸ் பிளேட்ஸ்லாம் வெல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் வெல்டிங் லெஃப்ட் ஹேண்ட் வெல்டிங் சொல்லிக்காங்க. அவங்க 1.5 mm வரைக்கும் பிளான் ஜாயிண்ட், அதாவது ரைட் எட்ஜஸ் மட்டும் மேலே இது மாதிரியான வித்தவுட் ரூட் கேப்பில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 1.5 to 2 mm வரைக்கும் ரைஸ் எட்ஜஸ் வித் ரூட் கேப் 1.5 கூட சொல்லியிருக்காங்க. 3 mm வரைக்கும் ஸ்கொயர் பெட் ஜாயிண்ட்டு வித் ரூட் கேப் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 and 5 mm வந்து 80 டிகிரி ஆங்கிளோட
1.2 mm ரூட் கேப்போட அதை வந்து எட்ஜ் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதையும் ரைட் ரோட் வெல்டிங்கில் ஒரு இது வரும் இதே மாதிரி எட்ஜ் ப்ரிப்பரேஷன் வந்து இது கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட் ரோட் வெல்டிங் வெல்டிங் டெக்னிக், இது பேர் வந்து பேக் ஹேண்ட் வெல்டிங் டெக்னிக் சொல்றாங்க. இன்னொரு பேர் இது என்னன்னாக்கா அதே தான். ரைட் ஹேண்ட்ல வந்து ப்ளோ பைப் வச்சிருப்போம், லெஃப்ட் ஹேண்ட்ல பில்லர் ராட் வச்சிருப்போம். இப்போ நம்ம வெல்டிங் ஸ்டார்ட் வந்து ரைட்ல இருந்து பண்ண போறோம். சாரி, லெஃப்ட்ல இருந்து பண்ண போறோம். லெஃப்ட்ல இருந்து ரைட் நோக்கி உங்க கை பின்னாடி வரும். ஓகேவா? ரைட்ல ஆரம்பிங்க. பில்லர் ராட் எந்த கால் வச்சிருக்கீங்களோ அந்த எண்ட்ல இருந்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. இந்த எண்ட்ல ஜாயிண்ட்ல ஆரம்பிச்சு பாருங்க, ஒரு டைரக்ஷன் போடுறாங்க பாருங்க. ரைட்ல இருந்து ஆரம்பிச்சு லெஃப்ட் நோக்கி வந்து வெல்டிங் பண்ணுவீங்க. இதுல வந்து 40 to 50 டிகிரி வந்து ப்ளோ பைப் ஆங்கிள், அந்த பில்லரோட ஆங்கிள் 45 to 50 டிகிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா 40 to 50 டிகிரி, இது 40 to 50 டிகிரி. அப்போ இது 90 டிகிரி தான் கிடைக்கும். ரெண்டு வெல்டிங்லையுமே பில்லராடுக்கும் ப்ளோ பைப்புக்கான ஆங்கிள் வந்து 90 டிகிரி தான் இருக்குது. இது வந்து டவுன் ஹேண்டு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இதுக்கான இது வந்து 5 mm அபோவ் 5 mm வந்து ரைட் ரோட் வெல்டிங் யூஸ் பண்ணணும். 5 mm மேலே யூஸ் பண்ணுறது வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 to 6.3 mm வரைக்கும் ஸ்கொயர் பெட் ஜாயிண்ட் வித் 2.5 to 3 mm ரூட் கேப்பு. அப்புறம் 8 அண்ட் அபோவ், அதாவது 8 அண்ட் அபோவ் வந்து 16 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 டிகிரி வந்து பெவல் எடுத்து பெட் ஜாயிண்ட் ரூட் கேப் 3 to 4 mm. அபோவ் 16 mm டபுள் வி எடுக்கணும். டபுள் வி 60 டிகிரியில் இது ரூட் கேப் 3.5 to 4 mm அந்த ரேஞ்ச் வச்சுக்கலாம். 16 mm மேலே மேக்ஸிமம் வந்து 3 mm 4 mm மேலே கேஸ் வெல்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. அந்த காலத்தில் பண்ணதுனால நமக்கு அது இன்னும் அது கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து அதிகமான திக்னஸ் மட்டும் ரைட் ஹேண்ட் வெல்டிங் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய ஃப்ளேம் வந்து வெல்டட்ஸ ஆல்ரெடி வெல்டு முடிச்ச பக்கத்து நோக்கியே வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளோ பைப் வந்து வெல்டிங் ஆல்ரெடி கம்ப்ளீட்டான திசையை நோக்கியே வந்து மறுபடியும் அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா திக்னஸ் அதிகமான பிளேட் வெல்டு பண்ணும்போது அது வந்து சடனாக கூல் ஆகும்போது பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து அந்த பக்கமாகவே அதோட ஃப்ளேம் கான்சன்ட்ரேஷன் அந்த ஆல்ரெடி வெல்டு பண்ண பக்கம் பார்த்தே இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து பில்லர் ராட்ல வந்து மைல்டு ஸ்பீடுக்கு வந்து நம்ம ப்ளக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஆல்ரெடி அந்த யூபிஎஸ் சொல்லியிருந்தோம். அதில் வந்து அவுட்ரு நிலப்பில் கார்பன் மோனாக்சைடு 4CO சேர்ந்து அவுட்ரு வெளியே அட்மாஸ்பியர் ஆக்சிஜன் சேரும்போது கார்பன் டை ஆக்சைடை மாறும்போது அது வந்து நமக்கு ஒரு ஷீல்டிங் கேஸ் மாதிரி, அது ஒரு ஆக்டிவ் கேஸ் CO2. அது வந்து உள்ள வந்து வெளியே உள்ள ஆக்சிஜனையும் அல்லது நைட்ரஜனையும் உள்ள வந்து வெல்ட் மெட்டீரியல் பாதிக்காம இருக்கிறதுக்காக அந்த CO2 நமக்கு அதுலேருந்தே ப்ரொடியூஸ் ஆயிடுது. அதனால மைல்ட்ஸ் மாதிரியான மெட்டீரியல் வந்து நம்ம ஃபிக்ஸர் பில்லரோட யூஸ் பண்ண மாட்டோம். மற்ற காப்பர் அலாய்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, இந்த மாதிரி மற்ற மெட்டல்ஸ்க்கும் நம்ம வந்து ஃப்ளக்ஸ் அண்ட் பில்லராக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மைல்ட் ஸ்டீலுக்கு. மற்ற மெட்டல்ஸ் வந்து ஃப்ளக்ஸும் தேவை. அந்த பில்லராடும் ஃப்ளக்ஸும் எப்படி செஞ்சுருப்பாங்க, அது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பில்லர் ராட்னா என்ன அப்படின்னாக்கா, பில்லர் மெட்டலுக்கு மெட்டீரியல் தட்டு ஆர்டர் டு த வெல்டு கூல் அண்ட் ஃபில்லிங் தி கேப். பில்லர் மெட்டல் என்னன்னாக்கா அது வந்து அந்த உருகிய மெட்டலில் வந்து மெட்டலுக்குள்ள ஃபில் பண்ணுறதுக்காகவும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காகவும் அது வந்து பில்லர் ராடு அப்படிங்கிற தயாரிச்சாங்க. இது ஏன் பில்லர் ராடுன்னு சொல்கிறாங்க? பில்லர் மெட்டலுக்கு அவைலபிள் ராட் ஃபார்ம். இது வந்து ராட் ஷேப்பில் நமக்கு ரவுண்டாக இருக்கிறதுனால அது வந்து பில்லர் ராடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பில்லர் ராடாகவும் இல்லாமல் அந்த மெட்டல்ஸில் தின் மெட்டல்ஸாக இருந்துச்சுனாக்கா அதனுடைய ஷீட்ஸை கட் பண்ணி அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா பில்லர் சேம் கெமிக்கல் கம்பெனிஷன் ஆஃப் பேஸ் மெட்டல். நம்ம ராடு தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னா அந்த மெட்டல் திக்னஸ் சப்போஸ் 0.8 1 1.2 அந்த மாதிரி இருக்காங்க. அந்த இதுலேயே வந்து சின்னதாக கட் பண்ணி நம்ம பில்லர் ராட் தான் யூஸ் பண்ண முடியும். அதான் அதே சேம் கெமிக்கல் கம்பெனிஷன் அந்த ராட் பில்லர் ராடும் இருக்கு. ஹெவி திக்னஸ் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ரொம்ப லைட் ஷீட்லாம் வெல்ட் பண்ணும்போது அது மாதிரி பண்ண செய்வாங்க. ஃப்ளக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஃப்ளக்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு நிறைய கெமிக்கல் கம்போசிஷனில் ஃப்ளக்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு ப்ராஸ்
காப்பர் ஒவ்வொன்றுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதை பின்னாடி பார்க்கணும். இந்த ஃப்ளக்ஸ் வந்து பிக்சர் பாருங்க அதே மாதிரி இருக்கும். அது வந்து அந்த மோல்டன் மெட்டல் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதில் வெளியே உள்ள ஏரோ, நைட்ரஜனோ, ஆக்சிஜனோ உள்ள வந்து அந்த மெல்ட் மெட்டலை வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணோம்னாக்கா வெளியில் ஆக்சைடை உள்ள விடாது, இந்த மெட்டலில் உள்ள ஆக்சைடை வந்து மெல்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நல்ல வெல்டிங் குவாலிட்டியை நமக்கு கொடுக்கும். சீக்கிரமாக வந்து மெட்டல் மெல்ட் ஆகிறதுக்கும் இந்த ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இது வந்து வெளியே ஆக்சிடேஷன் ஆகிற மாதிரி வரும். வெளியே இருந்து ஆக்சிஜன் வந்து ஆக்சிடேஷன் ஆகும், மெட்டல் ஆக்சிடேஷன் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் வெல்டிங் பண்ணும்போது. இந்த ஃப்ளக்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னாக்கா பவுடர் ஃபார்மில் இருக்கும், பேஸ்ட் ஃபார்ம் இருக்கும், அண்ட் லிக்விட் ஃபார்ம். இந்த மாதிரி 3 ஃபார்ம்ஸில் வந்து ஃப்ளக்ஸ் இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம சால்ட்ரிங்கில் பேசிக்கிங் ஃப்ளக்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி தான் வந்து கேஸ் வெல்டிங் ஃப்ளக்ஸ் இருக்கும். பவுடர் ஃபார்ம், பேஸ்ட் ஃபார்ம் அண்ட் லிக்விட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இது வந்து பேஸ் மெட்டல், ஃபில்லர் ராட் அண்ட் ஃப்ளக்ஸ். இது வந்து ஒவ்வொரு மெட்டலுக்கும் என்ன டைப்பான ஃபில்லர் ராடும் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். மைல்ட் ஸ்டீல் அண்ட் ராட் டைம். மைல்டு ஸ்டீல்னா வந்து லோ கார்பன் ஸ்டீல் தான் மைல்டு ஸ்டீலு. கார்பன் கார்டு அதிகமாக உள்ளது. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மைல்டு ஸ்டீல் தான் மைல்டு ஸ்டீல் அண்ட் ராக் டைம். ராட் தேன் இருந்து இதை வெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம சிசிஎம்எஸ் அப்படிங்கிற ஃபில்லர் ராட் யூஸ் பண்ணுவோம். சிசிஎம்எஸ்னாக்கா காப்பர் கோட்டட் மைல்டு ஸ்டீல். காப்பர் கோட்டட் மைல்டு ஸ்டீல் ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு லெட்டர் எடுத்துட்டாங்க. சிசிஎம்எஸ் காப்பர் கோட்டட் மைல்டு ஸ்டீல். இந்த மைல்டு ஸ்டீல் வந்து ஈஸியாக வந்து அட்மாஸ்பியர் ஏரில் ஆக்சிஜனை பிக்கப் பண்ணிட்டு ஆக்சைடு ஆகும். அதனால வந்து அந்த ராடுக்கு மேலே ஃபைனாக வந்து காப்பர் கோட்டிங் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது காப்பர் ராடுன்னு நினைக்கக்கூடாது. சிசிஎம்எஸ் ராடு காப்பர் ராடு மாதிரியே இருக்கும். அது வந்து ஆக்சைடு ஆகும்போதுக்காக இந்த சிசிஎம்எஸ் ராடை வந்து அந்த இரும்பு ராட் டைம் மைல்ஸ் மட்டும் அங்கே பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ளக்ஸ் தேவையில்லை. அப்புறம் வந்து ஆஸ்தன்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. நம்ம வந்து அதை பார்க்கலாம். 3 டைப் இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங். அப்போ 3 டைப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்க்கலாம். இந்த ஆஸ்தன்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வெல்டிங் பண்ணக்கூடியது. இதுக்கு வந்து கொலம்பியம் ஆர்டர்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிற ராடு யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1278 அப்படிங்கிற ஒரு கோடு வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லர் ராட் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்லர் ராட் 1278 அப்படிங்கிறது வந்து ஃபில்லர் ராட். நீங்கள் ஐஎஸ் 1278 போட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்லர் ராட் தான் வரும். ஃபில்லர் ராடு அது என்னென்ன ஃபில்லர் ராட் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே இந்த 178 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து ஃபில்லர் ராடு. கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் ராட் எல்லாமே ஐஎஸ் 1278 அப்படிங்கிற கோடில் வந்து காமனாக வச்சுட்டாங்க. அதுக்கு ஒரு புக்கே இருக்குது. அது நிறைய நமக்கு தேவையில்லை. வந்து நம்ம காமனாக வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அது மட்டும் படித்தா போதும். இதில் வந்து இந்த டைப்லாம் கேட்க மாட்டாங்க. நமக்கு வந்து இதில் வந்து மைல்ஸ் வந்து டைப் போடுறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைப், ஒரு மெட்டலுக்கும் ஃபில்லர் ராட் வந்து டைப் வந்து எஸ்எஃப்எஸ் 1, SFS 1. மைல்ஸ் இருக்கு. எல்லா ராடும் பார்த்தீங்கன்னா 1278 தான் போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா ஐஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் 1278னால ஃபில்லர் ராடு தான் ஸ்பெசிஃபை பண்ணுது. இது எஸ்எஃப்எஸ் 1ங்கிறது வந்து நமக்கு மைல்ட் ஸ்டீலுக்கான ஃபில்லர் ராடு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அதை போட்டுருவாங்க. அதே ஐஎஸ் 1278 தான் டைப் SBO1 அப்படிங்கிறது. இதுக்கு வந்து என்ன ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா போராக்ஸ் இல்லைனா போரிக் ஆசிட் அப்படிங்கிற ஃப்ளக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கேஸ்டைன் வந்து 5 டைப் இருந்தால் கூட நம்ம ஒரு சில டைப் மட்டும் தான் வெல்டிங் பண்ண முடியும். 5 டைப்ஸ் ஆஃப் கேஸ்டைன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். 5 டைப்ஸ் ஆஃப் கேஸ்டைனில் வந்து மேலியபிள் கேஸ்டைன், நோட்ல கேஸ்டைன், சீல்டு கேஸ்டைன் இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதில் மேலியபிள் கேஸ்டைன் தான் நம்ம வெல்ட் பண்ண முடியும். அதை வெல்ட் பண்ணுறதுக்காக சூப்பர் சிலிக்கான் கேஸ்டைன் அப்படிங்கிற வெல்டிங் ராடு யூஸ் பண்ணுறோம். டைப் வந்து SCI1. அதோட ஃப்ளெக்ஸ் போரேட் எல்லாம் போரிக் ஆசிட் அப்படிங்கிற ஃபார்ம் வந்து போரேட்டுங்கிறது பவுடர் ஃபார்ம், போரிக் ஆசிட்ங்கிறது லிக்விட் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ். இதை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பியூர் காப்பருக்கு வந்து பியூர் காப்பர் சொல்கிறோம்னாக்கா அதில் வந்து 2 டைப் காப்பர் இருக்குது. காப்பர் வெல்டிங் எப்படி பார்ப்போம்.
இது வந்து காப்பர் சில்வர் அலாய் அப்படிங்கிற பில்லர் ராட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அதே மாதிரி கேஷனுக்கு போரேட் போரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். பியூர் காப்பருக்கு வந்து போராக்ஸ் அண்ட் போரிக் ஆசிட், பாஸ்பேட்டு, மெக்னீசியம், சிலிக்கேட்டு, லைம், இது எல்லாமே வந்து பியூர் காப்பருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லைம்னாக்கா சுண்ணாம்பு, வேற ஒன்று. அலுமினியம், அலுமினியம் பார்த்தீங்கன்னாக்கா பியூர் அலுமினியம் 99.9% பியூர் அலுமினியம் வந்து 5% சிலிக்கான் அலுமினியம் அலாய் அப்படிங்கிற பில்லராக யூஸ் பண்ணணும். இதோட டைப் SE1. இதுக்கு ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு அண்ட் லித்தியம் குளோரைடு அப்படிங்கிற ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த அலுமினியம் அலாய் அண்ட் கேஸ்டிங் கூட பொட்டாசியம் குளோரைடு லித்தியம் குளோரைடு ஃப்ளெக்ஸ் தான். அலுமினியம் அண்ட் அலுமினியம் அலாய் கேஸ்டிங் எல்லாத்துக்குமே காமன் ஃப்ளெக்ஸ் தான் பொட்டாசியம் குளோரைடு லித்தியம் குளோரைடு அப்படிங்கிற 2 ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த அலுமினியம் அலாய் அண்ட் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா 5% காப்பர் அலாய், 5% காப்பர் உள்ள அலாய் பில்லராட வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பெரும்பாலும் வந்து இந்த கொலம்பியம், சூப்பர் சிலிக்கான் அந்த மாதிரியான பேர்ல தான் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த டைப்பு இந்தியன் ஸ்டாண்டர்ட் நான் வந்து சும்மா கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஏன் அது வந்து கோடிஃபிகேஷன் இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே IS 1278 தான் கோடிஃபிகேஷன் பாருங்க. எல்லாமே IS 1278 டைப் மட்டும் தான் மாறும். ஓகே. வந்து காப்பர் வந்து என்னென்ன வெல்டிங் ராடு, என்ன ஃப்ளக்ஸு எல்லாம் பார்த்துட்டோம். இதை வந்து எப்படி வெல்டிங் பண்ணலாம் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன திக்னஸுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காப்பரை பொறுத்தவரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் காப்பர் இருக்கு. ஒன்று வந்து எலக்ட்ரோலைட் காப்பர் சொல்லுவாங்க. அது வந்து இதில் வந்து ஆக்சைட்ஸ் இருக்கும். இது வந்து பியூர் காப்பராக இல்லாமல் ஆக்சைட்ஸ் உள்ள காப்பர் இருக்கும். அந்த ஆக்சைட்ஸ் எவ்வளோ 0.1 to 0.01 to 0.08%. இவ்வளோ கம்மியான லெவலில் தான் ஆக்சைட்ஸ் இருக்கிறது. வந்து ஆக்சைட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், இரும்பு மேலாம் துருப்பிக்காத ஆக்சைடு, அது மாதிரியான இது வந்து காப்பர் வந்து எலக்ட்ரைட் காப்பர் பேர். இன்னும் வந்து டீஆக்சைடு காப்பர் பேர். இந்த டீஆக்சைடு காப்பர் வந்து ஆக்சைடு வந்து அந்த காப்பர் வந்து பாதிக்காது, ஆக்சைடு ஆகாது இந்த காப்பர் வந்து. நார்மலாக வந்து எலக்ட்ரைட் காப்பர்ஸ் தான் நம்ம அதிகமாக வந்து பார்த்துறோம். வீட்டில் செம்பு பாத்திரங்கள்லாம் வந்து இந்த ஆக்சைடு எலக்ட்ரைட் காப்பர் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த ரேட் கம்மினால எலக்ட்ரானிக் காப்பர் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் ஜாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணிக்க மாட்டாங்க. அதில் வந்து பிரேசிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த எலக்ட்ரானிக் காப்பர் வந்து வெல்டிங் பண்ண முடியாது, ஆக்சைடு இருக்கனால அது வெல்டிங் பண்ண முடியாது, காப்பர் வெல்டிங் பண்ண முடியாது. அதனால அது பிரேசிங் தான் பண்ணியிருப்பாங்க. பிராஸ் ராட் வச்சு பிரேசிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ டீஆக்சைடு காப்பர் வந்து நம்ம வெல்டிங் பண்ண முடியும். காப்பர் சிலிக்கான் காப்பர் பில்லரை வச்சு நம்ம வெல்ட் பண்ண முடியும். இந்த காப்பரோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1083 டிகிரி சென்டிகிரேட், 1083 டிகிரி சென்டிகிரேட் வந்து இந்த டீஆக்சைடு காப்பர் அப்படின்னா வெல்டிங் பண்ணக்கூடியது. இது நாசல் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்எஸ்சிக்கு எவ்வளோ ஒரு 3 mm 7 நம்பர் நாசல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ இதுக்கு வந்து 1 சைஸ் வந்து ஹையர், அதிகமான சைஸ் நாசல் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து சீக்கிரமாக கடத்தும், ஆனால் ஹீட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக கடத்தாது, கொஞ்சம் மெதுவாக தான் கடத்தும். அதனால் வந்து அதிகமான சைஸ் நாசல் வந்து 1 சைஸ் அதிகம் அப்படி நேசல் அப்படிங்கிற அடிப்படையில் யூஸ் பண்ணணும். சப்போஸ் 5 நாசல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இதுக்கு வந்து 7 சைஸ் நாசல். ஏன்னா 5க்கு அப்புறம் 7 தான். அந்த நாசல் வந்து 5க்கு அப்புறம் 7, 5 மைல்ஸ் யூஸ் பண்ணிங்கனாக்கா இதுக்கு 7 யூஸ் பண்ணணும். 7 யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த சைஸ் யூஸ் பண்ணணும் மைல்ஸ் சரி காப்பருக்கு. ஏன்னா அது ஹீட்டை வந்து மெதுவாக தான் கடத்தும். அதனால் வந்து இதுக்கு வந்து அதிகமான பெரிய சைஸ் நாசலும் யூஸ் பண்ண போகிறோம். நியூட்ரல் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஆக்சிடேஷன் ஃப்ளேம் யூஸ் பண்ணிங்கனாக்கா இது ஆக்சைடு ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆக்சைடு அது எலக்ட்ராய்டு அப்புறம் மாறி, அதனால நியூட்ரல் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஃபில்லர் கார்டு வந்து காப்பர் சில்வர் அலாய் ஃபில்லர் கார்டு நமக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து போராக்ஸ் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து கீழே வந்து காப்பர் சில், இது கீழே சில் பிளேட்ஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப கம்மியான திக்னஸ் பிளேட்ஸ் வந்து வெல்ட் பண்ணும்போது கீழே வந்து கார்பன் பிளாக்ஸ், கார்பனால பிளாக்ஸ் வந்து கீழே யூஸ் பண்ணி பேக்கிங் பண்ணிக்கணும். இல்லைக்கா அது வந்து டிஸ்டார்ஷன் அதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம தேவைப்பட்ட சைஸ் இல்லாமல் வேற மாதிரி சைஸாவோ இல்லது நமக்கு தேவைப்பட்ட ஆங்கிள் இல்லாமலோ வேற ஒரு சைஸோ பெண்டாவோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து சில் பிளேட்ஸ் வந்து கார்பன் பிளாக்ஸ் வந்து சில் பிளேட்ஸாக கீழே வச்சு வெல்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா கார்பன் பிளாக்ஸ் வந்து இது கூட ஒட்டாது, மெட்டல்ஸ் கூட வெல்டிங் பண்ணுறது ஹீட் ஆனால் கூட கார்பன் பிளாக்ஸ் ஒட்டாது. அதனால கார்பன் பிளாக்ஸ் வந்து
இந்த காப்பர் வெல்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதோட கேட்கறது வாய்ப்பு இருக்கு. காப்பர் வெல்டிங்கில் வந்து என்ன டைப் பிளாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, கார்பன் பிளாக். பிராஸ் வெல்டிங். பிராஸ் வந்து ரெண்டு மெட்டல்லாம் ஆன ஒரு இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அலாய் இல்லை. காப்பர் வந்து ஒரு தனி மெட்டல். அலாய்ங்கிறது ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வந்து பொருட்கள் கலந்துள்ளதான் வந்து அலாயின் பேர். இது வந்து காப்பரும் ஜிங்க்கும் கலந்துருக்கு பாருங்க. பிராஸ் காம்போசிஷன் ஆஃப் காப்பர் பிளஸ் ஜிங்க். காப்பரும் ஜிங்க்கும் கலந்துருக்கு. காப்பரோட மெல்டிங் பாயிண்ட் 1083 டிகிரி சென்டிகிரேடு. ஜிங்கோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 419 டிகிரி சென்டிகிரேட், 419 டிகிரி சென்டிகிரேட். பிராஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க. அதோட சென்டிகிரேட் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்து 950 டிகிரி சென்டிகிரேட் மெல்டிங் பாயிண்ட். 950 டிகிரி சென்டிகிரேட் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பிராஸ். பிராஸ்ல வந்து காப்பரும் ஜிங்க்கும் மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து ஜிங்க் ஆக்சைடு. ஜிங்க் ஆக்சைடு மெல்டிங் பாயிண்ட் பாருங்க ரொம்ப அதிகமாக இருக்கு. நான் வந்து 1975 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. நீங்கள் பிராஸ் ரெண்ட் பண்ண போறீங்கன்னாக்கா நீங்கள் நியூட்ரல் ஃப்ளேம் யூஸ் பண்ணக்கூடாது, ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணணும். ஏன் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்ணாக்கா, ஆக்சிடைசிங் ஃப்ளேம் வந்து ஆக்சிஜன் அதிகமாக கலந்துருக்கும். இப்போ வந்து பிராஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஜிங்க், காப்பர் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஜிங்கோட மெல்டிங் பாயிண்ட் 419 டிகிரி சென்டிகிரேட். இப்போ டேரக்டாக நியூட்ரல் ஃப்ளேம் காட்டினீங்கன்னாக்கா காப்பருக்கு வந்து காப்பர் 1083 டிகிரி சென்டிகிரேட். டேரக்டாக ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா அந்த 419 டிகிரி சென்டிகிரேட் வரும்போது இந்த சிங்க் வந்து ஆவியாக போயிடும். நமக்கு வந்து மீதி காப்பர் மட்டும் தான் 1080 டிகிரி சென்டிகிரேட்ல காப்பர் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கும். சிங்க் வந்து ஆவியாக போயிடும். அதனால நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஃப்ளேம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்க் வந்து சிங்க் ஆக்சைடாக மாறுது. சிங்க் ஆக்சைடாக மாறிட்டதுனால அதோட டெம்பரேச்சர் பாருங்க காப்பரோட அதிகம் 1975 டிகிரி சென்டிகிரேடு இந்த சிங்க் ஆக்சைடு டெம்பரேச்சர். அப்போ வந்து அந்த சிங்க் ஆவியாமல் சிங்க் ஆக்சைடாக மாறி அந்த மெட்டல் பிராஸ்லேயே இருக்கும். ஆனால் மெல்ட் ஆகாது. ஹீட் ஆகி ஆக்சைடாக மாறி நிற்கும். ஆனால் அந்த பேஸ் மெட்டல் மெல்ட் ஆகாது. மெல்ட் பண்ண நம்ம என்ன பண்ணணும், ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுறோம். போராக்ஸுங்கிற ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஆக்சைடு கரைஞ்சி வந்து மெட்டல் மெல்ட் ஆகும். இந்த சிங்க்கும் ஆவியாகி போகாம இருக்கிறதா தடுக்கப்படுது. அதனாலதான் வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்றோம். பில்லராட வந்து பிராஸாவே யூஸ் பண்றோம். இந்த பிராஸ் வந்து வெல்டிங் பண்ணும்போது ஒன்லி லெஃப்ட் ரோட் வெல்டிங் டெக்னிக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரைட் ரோட் வெல்டிங் டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஏன் ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணிக்கிறேன். சிங்க் வந்து ஆகாம தடுக்கு தான் நம்ம வந்து ஆக்சிடைசிங் ஃப்ளேம் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் இப்போ வந்து அலுமினியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ரெண்டும் கேஸில் வெல்டிங் எப்படி பண்ணலாம், என்னென்ன பில்லராட யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அலுமினியம் வெல்டிங் பார்க்கலாம். அலுமினியம் வந்து ஒயிட் கலராக இருக்கும் மெட்டல் இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா. அலுமினியத்தோட மெல்டிங் பாயிண்ட் 659 டிகிரி சென்டிகிரேட், 619 டிகிரி, 659 டிகிரி சென்டிகிரேட். அலுமினியத்தோட மெல்டிங் பாயிண்ட். அலுமினியம் மெல்டிங் பாயிண்ட் 659 டிகிரி சென்டிகிரேட். இதோட அலுமினியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னாக்கா 1930 டிகிரி சென்டிகிரேட் அலுமினியம் ஆக்சைடு. நீங்கள் அலுமினியம் வெல்டிங் பண்ணும்போது நியூட்ரல் ஃப்ளேம் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க அலுமினியம் வந்து 659 தான். இதில் வந்து அலுமினியம் ஆக்சைடு 1930. நார்மலாகவே வந்து அலுமினியத்துக்கு மேலே ஆக்சைட்ஸ் வந்து ஃபில் மாதிரி லேயராக மேலே இருக்கும். ஒயிட்டாக இருக்கக்கூடிய வந்து கொஞ்சம் பிளாக்காவோ டல்லாவோ ஒரு நாள் சேமிச்சிங்க ஆக்சைடு வந்து போட்டுகிட்டே இருக்கும், கருப்பாகவும் இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும். அது கெமிக்கல் க்ளீன் மூலமோ இல்லை மெக்கானிக்கல் க்ளீனிங் அப்படிங்க மூலமாக கிரைண்டிங் மூலமாவோ எப்படி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பஃபிங் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கணும். அந்த ஆக்சைட்ஸ்லாம் எடுத்துடணும். ஏன்னா அந்த ஆக்சைடோட வெல்டிங் பாயிண்ட் அதிகம் 1930 டிகிரி சென்டிகிரேட். இந்த 1930 டிகிரி சென்டிகிரேட் நீங்கள் ஹீட் பண்ணதுக்குள்ள மேலே உள்ள ஆக்சைடு ஃபில்ம் ஹீட் ஆகாது. கீழே உள்ள அலுமினியம் பியூர் அலுமினியம் ஹீட் ஆகி கீழே அவ்வளோ கொட்டி மொத்தமாக ஓட்டையாயிடும். அதனால வந்து இந்த அலுமினியம் வெல்டிங் பண்ணும்போது அதுக்காக இந்த இதுக்கு ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணாங்க. பொட்டாசியம் குளோரைடு இல்லைன்னா லித்தியம் குளோரைடு இந்த ரெண்டு பிரச்சனை ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. 5% சிலிக்கான் அலுமினியம் அலாய் பில்லரை வந்து யூஸ் பண்ணி
அந்த அலுமினியம் ஆக்சைடு வந்து கரைக்கிறதுக்காக அந்த ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லிக்விட் ஃபார்மில் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. பொட்டாசியம் குளோரைடு, லித்தியம் குளோரைடு. அதனால தான் வந்து குளோரைடு ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து குளோரைடு அப்படின்னு கொடுத்தாலும் அது வந்து லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். அது வந்து இல்லைன்னா பேஸ்ட் ஃபார்மில் கூட இருக்கும். ஆனால் பவுடர் ஃபார்மில் இந்த ஃப்ளெக்ஸ் வந்து இருக்காது. குளோரைடு இது எல்லாமே வந்து அதை வந்து அந்த வெல்டிங் ராடு கூட பில்லர் ராடு கூட ஃபுல்லாக வந்து ஆக்சைடு ஃபில்ட்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே இந்த ஃப்ளெக்ஸ் கோட்டிங் வந்து மேனுவலாக கையினாலே பூசுவாங்க. அந்த பேஸ் மெட்டல் மேலேயும் க்ளீன் பண்ணிட்டு இந்த பொட்டாசியம் குளோரைடையும் லித்தியம் குளோரைடையும் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் அப்புறம் தான் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எதுக்கு கீழே பேக்கிங் பாக்ஸ் வைக்கணும், இல்லைன்னா வந்து கீழே மெட்டல் வந்து உருகி போகிறது தெரியாது. உருகுறதே இது வந்து மெல்ட்டிங்கே தெரியாது. ஒயிட் கலருக்குனால மெல்ட்டிங் தெரியாது. ஓகேங்களா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. ஒன்று ஃபெரட்டிக்னாக்கா ஆல்ரெடி அதில் ஃபெரஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபெரட்டிக். ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஃபெரம் அப்படிங்கிற இதுலேருந்து தான் வந்து ஃபெரஸுங்கிற வார்த்தையே வந்துச்சு. அதனால வந்து ஃபெரட்டிக் ஃபெரட்டிக் அப்படிங்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ரெண்டாவது வந்து ஆஸ்டன்டிக். 3 மார்டன் சார். இதில் மார்டன் ஷேப் மட்டும் வெல்டிங் பண்ண முடியாது. இது அதிகமான ஹார்டாக இருக்கும். இந்த ஆஸ்டன்டிக்கும் ஃபெரட்டிக்கும் வெல்டிங் பண்ண முடியும். இந்த ஃபெரட்டிக் பெரும்பாலும் வந்து நமக்கு மைண்ட் ஷீட் மாதிரியே வந்து அது துருப்பிடிக்க தன்மை முடியாது. அதெல்லாம் ஃபெரட்டிக் கொடுத்துருக்காங்க. ஃபெரட்டிக் அந்த ஸ்டெயின்லெஸ்னால கரைப்படியாத எக்குன்னு தான் பேர் இருக்கும் தமிழில் வந்து. ஆனால் இந்த ஃபெரட்டிக்ங்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொஞ்சம் துருப்பிடிக்கும். அது வந்து ஆக்சைடு ஆகும். கொஞ்சம் நீண்ட கால ரிப்பேரில் வந்து யூஸ் ஆகும். அது கொஞ்சம் லோ கிரேடுனால அது தேவைப்படுறவங்க அந்த ஃபெரட்டிக் யூஸ் பண்ணிப்பாங்க. ஆஸ்டன்டிக்கிறது வெல்டிங் பண்ணக்கூடியது. இந்த ஃபெரட்டிக்கும் வெல்டிங் பண்ணுது. இந்த ஆஸ்டன்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நம்ம எப்படி வெல்டிங் பண்ண பார்க்குறோம். அந்த ஆஸ்டன்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேர் வந்து இன்னொரு பேர் 18/8 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேர். ஏன் 18/8 சொல்றானாக்கா 18% குரோமியம் வருது. இதில் வந்து 18% குரோமியம், 8% நிக்கல். குரோமியம், 8% நிக்கல். இது வந்து கேட்கலாம். இப்போ எந்த டைப்பான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வெல்டிங் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஆஸ்டன்டிக் டைப்பு வந்து 18/8 அப்படிங்கிற டைப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். 18/8 கொடுத்துட்டு 18 என்ன அப்படி கேட்பான். 18ங்கிறது 18% குரோமியம், 8% நிக்கல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல 18/8 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. 18 என்ன சொல்லுது, 8 என்ன சொல்லுது கேட்பான். 18% குரோமியம், 8% நிக்கல். மீதி அதர் மெட்டல்ஸ் வந்து கலந்துரும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெல்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா காமனாக இல்லை, மேஜராக மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து வெல்டு டிகே அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து சந்திக்கிட்டு இருக்கும். அது என்னன்னாக்கா இது பேரை வந்து கரெக்டாக இருக்குதான். இது மேலே வந்து ஒரு கலர் ஃபார்மேஷன் வரும். வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங்கோட கார்னர்ஸ்ல வந்து வெல்டு டிகே. அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் வந்து கேஸ் வெல்டிங் பண்ணும்போது. அதுதான் வந்து இந்த வெல்டிங்கோட டோஸ்ல வந்து கார்னர்ல படிஞ்சிட்டு வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்து வெல்டு டிகேன்றது வந்து. இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்றாங்க வந்து கொலம்பியம் ஆடட் பில்லர் ராட்ஸ். கொலம்பியம்ங்கிற மெட்டீரியல் ஆட் பண்ண பில்லர் ராட்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த பில்லர் ராட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வெல்டு டிகே அப்படிங்கிறது வராமல் தவிர்க்கப்படுது. அதுக்காக வந்து கொலம்பியம் ஆடட் பில்லர் ராட்ஸ் ஏன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லைக்கா வெல்டு டிகே நீங்க எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து கொலம்பியம் ஆடட் பில்லர் ராட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் தான் வந்து வெல்டு டிகே வந்து தவிர்க்க முடியும் அப்படிங்கிற ஆன்சரு. இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் வந்து சிங்க் குளோரைடு, பொட்டாசியம் டைக்ரோமேட்டு அவங்க யூஸ் பண்றாங்க. இதுக்கு பேக்கிங் பார் வந்து ஆல்ரெடி நம்ம இதுக்கு பார்த்துருந்தோம். பிராஸுக்கு, காப்பருக்கு. அது வந்து என்ன பண்ணிருந்தோம், காப்பருக்கு வந்து பேக்கிங் பார் வந்து ஏன்னா கார்பன் பிளாக். இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்து போடும்போது காப்பர் பிளாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து சைஸ் மாறாமல் இருக்காகவும் அது வந்து
உருமாறாமதுக்காக வந்து காப்பர் பேக்கிங் பார்த்து யூஸ் பண்ணுறோம். இது வெல்ட் பண்ணுறதுக்கு நியூட்ரல் ஃபிலிம் யூஸ் பண்ணணும். நம்ம காப்பர் அலாய்ஸில் பிரான்ஸ் மோனோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து ஆக்சிடேஷன் யூஸ் பண்ணணும். கார்பரேஷன் ஃபிலிம் வந்து ஸ்டெர்லைட்டிங் ஹார்ட் பேசிங் அந்த மாதிரியான தான் யூஸ் பண்ணணும். நியூட்ரல் ஃபிலிம் காமனாக எல்லாத்துக்குமே நியூட்ரல் ஃபிலிம் யூஸ் பண்ணணும். ஓரளவு மேக்ஸிமம் கேஸ் வெல்டிங் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே ஏதாவது இருக்குன்னா நீங்கள் தான் சந்தேகம் கேட்கணும். சப்போஸ் கொஸ்டின் ஏதாவது தெரியல சந்தேகம் கேட்குது. இப்போ சேஃப்டி ப்ரிகாஷன் சொல்லலாம். கேஸ் வெல்டிங் சேஃப்டி ப்ரிகாஷன் பார்த்தீங்கன்னாக்கா அஸ்டின் சிலிண்டர் மஸ்ட் ஆல்வேஸ் கெப்ட் அப்ரைட் பொசிஷன். அஸ்டின் சிலிண்டர் வந்து படுக்க வைக்கக்கூடாது, எப்போவுமே வெர்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்கும் அஸ்டின் சிலிண்டர் வந்து. ஏன்னு உங்களுக்கே தெரியும், அந்த அஸ்டின் கேஸ் சிலிண்டருக்குள்ள அசிட்டோன் அப்படிங்கிற லிக்விட் இருக்கிறதுனால அதை வந்து எப்போவுமே வெர்டிக்கல் பொசிஷனாக வைக்கணும். வெர்டிக்கல் பொசிஷன் வந்து அப்ரைட்னு பேர். அப்ரைட்னா வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய பேர் தான் வந்து. அதை வந்து படுக்க வச்சதுல எப்போவுமே வைக்கக்கூடாது, அதை ஊட்டிட்டு போகக்கூடாது. எப்போவுமே நேராக தான் வைக்கணும், நேராக வச்சு தான் ஊட்டிட்டு போகணும். ஓகேங்களா? சார்ஜ்னாக்கா அதனுடைய உள்ள அசிட்டோன்கிற லிக்விடு வெளியே வந்துடும். ஆக்சிஜன் அசிட்டல் சிலிண்டர் ரெண்டையுமே தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கணும், செப்பரேட். ரெண்டு சிலிண்டரையும் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, கலந்து கலந்து வைக்கக்கூடாது. இதுக்கு தனி இடம், அதுக்கு தனி இடம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தனித்தனியாக ஆக்சிஜன் அசிட்டல் சிலிண்டரையும் வச்சுக்கணும். இந்த சிலிண்டர்ஸ் வந்து எல்லா சிலிண்டர்ஸுமே ஓப்பன் பண்ணும்போது வந்து அதுக்கு வந்து ரிஞ்சஸ், சின்ன சின்ன ஃபேமஸு, ஹேமரு அந்த மாதிரிலாம் வச்சு நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கு உள்ள கீ சிலிண்டருக்கு வந்து ஸ்பிண்டில் கீ சொல்லுவாங்க. அந்த ஸ்பிண்டில் கீ வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ரிஞ்சோ ஹேமரோ யூஸ் பண்ணக்கூடாது. சிலிண்டர் வந்து எப்போவுமே வேலை செய்யாதப்போ இது வந்து அது வந்து வேலையை முடிச்சிட்டோ சிலிண்டர் வந்து எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கணும். ஈவன் அது எம்டியாக இருந்தால் கூட அதோட வால்வை க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும், ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணிச்சா வெளியேருந்து வேறு ஏதாவது உள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற வந்து சிலிண்டர் எப்போவுமே க்ளோஸ் தான் இருக்கணும், வேலை செய்ய டைமை தவிர. சிலிண்டர் வந்து எம்டி ஆகிட்டாலோ இல்லை வேலை செய்யனாலோ அதுக்கு மேலே கேப்பு, சிலிண்டர் கேப் மேலே போடுவாங்க. அந்த கேப் வந்து எப்பவுமே ஃபிட் பண்ணியிருக்கணும். வேலை செய்யலனாக்கா, வேலை செய்யலாம் தான் ஃபிட் பண்ண முடியும், ஃபிட் பண்ணியே இருக்கணும். சப்போஸ் கீழே வந்துட்டா கூட அந்த வால் சாக்கெட் உடஞ்சிச்சுனாக்கா ராக்கெட் மாதிரி 150 கேஜி சென்டிமீட்டர் பெர்சென்ட் உள்ள இருக்கு, ராக்கெட் மாதிரி போகாது. அதனால கேப் வந்து எப்பவுமே அதில் ஃபிட் ஆகிருக்கணும். நம்ம வந்து கனெக்டர் ரெகுலேட்டர்ஸ் வந்து சிலிண்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலிண்டரை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு பேர் வந்து கிராக்கிங் த சிலிண்டர், ஏன்னா சிலிண்டர் கிராக்கிங் சொல்லுவாங்க. அது ஏன் பண்ணுறதுனாக்கா அந்த வால் சாக்கெட்டில் வந்து தூசி ஏதாவது ஒட்டினா கூட அந்த ஃபோர்ஸில் வெளியே போயிடும். இப்போ தான் த்ரெட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக வந்து சிலிண்டர் கிராக்கிங் அல்லது கிராக்கிங் த சிலிண்டர் அப்படிங்கிறது பண்ணணும். அது கேட்பாங்க, இந்த பிஃபோர் கனெக்டிங் த ரெகுலேட்டர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து கிராக்கிங் த சிலிண்டர். ஆக்சுவலி சிலிண்டர் நாட் ஓப்பன். ஆக்சுவலி சிலிண்டர் வந்து 1.5 சுத்துக்கு மேலே எந்த சிலிண்டரையும் ஓப்பன் பண்ணக்கூடாது. மெயினாக வந்து ஆக்சுவலி சிலிண்டர் வந்து 1.5 டேன்ஸ் மேலே ஒரு சுத்து, அப்புறம் ஆஃப் டேன்ஸ். ஒரு சுத்தே போதுமானதாக இருக்கும். அதிகபட்சம் என்னோட 1.5 டேன்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும் அந்த ஸ்பிண்டில் வந்து. அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உள்ள அசிட்டோன் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அந்த 1.5 டேன்ஸ் மட்டும் தான் அதை ஓப்பன் பண்ணணும் ஸ்பிண்டில் வந்து வால்வை. ஆயில் கிரீஸ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து த்ரெட் வந்து ஏறல, த்ரெட் வந்து மாட்ட முடியலன்னு சொல்லிட்டு ஆயிலோ கிரீஸோ வந்து அதனுடைய ஜாயின்ஸில் கேஸ் வெல்டிங்கில் பைப்லேயோ ஓஸ் பைப்லேயோ அல்லது வந்து ரெகுலேட்டர்லேயோ இல்லை ப்ளோ பைப்லேயோ எங்கேயுமே வந்து ஆயிலோ கிரீஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆயில் கிரீஸ் கூட ஆக்சிஜன் அஸ்லியில் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது அது வெடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து ஆயிலோ கிரீஸோ வந்து எந்த இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது வந்து வெடிக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஆயிலும் கிரீஸோ வந்து எந்த ஜாயிண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மேனிஃபோல்ட் சிஸ்டம் பார்த்தோம். மேனிஃபோல்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான லைன் சிலிண்டர் எங்கேயோ இருக்கும், நமக்கு கேஸ் பைப் லைன் வழியாக வந்து கேஸ் வந்து நம்ம வெல்டிங் பண்ணுற இடத்துக்கோ இல்லை கட்டிங் பண்ணுற இடத்துக்கோ லைனில் தான் வரும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து லிக்விட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவாங்க. எல்பிஜி லைன்லேயே வரும், எங்கேயோ இருக்கும் அந்த பிளான்ட்டு, அங்கேருந்து வந்து நமக்கு சப்ளை வரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து எந்த மாதிரி பைப் லைன் யூஸ் பண்ணுவாங்கனாக்கா அஸ்டினுக்கு வந்து என்னக்கா ஸ்டீல் பைப் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜனுக்கு வந்து காப்பர் பைப் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆக்சிஜன் கூட வந்து
சீல் ஆக்சிஜன் சீல் பைப் அப்படின்னாக்கா என்ன ஆகும், ஆக்சைடு ஆகி அது துருப்பிடிச்சு சீக்கிரமா வந்து அதோட லைஃப் போயிடும், லீக் ஆரம்பிச்சு அங்கே ஓட்ட விழ ஆரம்பிச்சு. அதனால காப்பர் பைப் யூஸ் பண்ணுறோம். இதே வந்து அஸ்டிலுக்கு ஏன் வந்து அஸ்டிலோ எல்பிஜிக்கோ நம்ம வந்து ஏன் வந்து ஸ்டீல் பைப் யூஸ் பண்ணுறோம்னாக்கா, இந்த பியூர் இல்லாத அஸ்டில் சில டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இம்பியூரான அஸ்டிலின் கேஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இம்பியூர் அஸ்டிலின் கேஸ் கூட வந்து காப்பர் மிக்ஸ் ஆகும்போது காப்பர் அஸ்டிலைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து உருவாகும். அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட், அது வெடிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகும், காப்பர் அஸ்டிலைடு. இது வந்து கேட்பாங்க. இம்பியூர் அசிட்டிக் கேஸ் வந்து காப்பர் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்னு கேட்பாங்க. அது வந்து என்னாகும், காப்பர் அஸ்டிலைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் உருவாகும். அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் காம்பவுண்ட் வந்து வெடிக்கக்கூடிய தன்மையுடைய. அதனால வந்து அஸ்டிலுக்கு ஏன் வந்து காப்பர் பைப் லைன்ஸ் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்புறம் ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர். ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டர் வந்து நல்ல குவாலிட்டியான அப்ரூவ்டு உள்ள ஃப்ளாஷ்பேக் அரெஸ்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். வேலை செய்யும்போது சப்போஸ் இந்த ப்ளோ பைப்போ இல்லை கட்டிங் டார்ச்சோ ஓவர் ஹீட் ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு வாளியில் தண்ணி வச்சுட்டு தண்ணிக்குள்ள வந்து அந்த ப்ளோ பைப்பையோ வெல்டிங் டார்ச்சையோ கட்டிங் டார்ச்சையோ வந்து உள்ள போட்டு முக்கி வைக்கணும். ஓவர் ஹீட் ஆயிடுச்சுனாக்கா இம்மர்ஸ் இன்டு வாட்டர், டார்ச் இன்டு த வாட்டர். உடனே வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா அசிஸ்டிங் வால்வை க்ளோஸ் பண்ணிடணும். ஆக்சிஜன் மட்டும் மைல்டாக கொஞ்சமாக போகிற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். சீக்கிரமா டார்ச் வந்து கூலிங் ஆகும் ஹீட்ல இருந்து. அதுக்காக வந்து லைட்டாக ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு வந்து இல்லை மற்ற ஃபியூல் கேஸ் யூஸ் பண்ணால் கூட நம்ம வந்து கரெக்டான கலர் ஹோஸ் யூஸ் பண்ணணும். மெயினாக ஆக்சிஜன் அசிஸ்டனுக்கு ஒரு கலர் கோடு இருக்குது, அது வந்து அந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சிஜன் பாருங்க பிளாக், அசிஸ்டன் பாருங்க மெரூன். இந்த பிளாக் மெரூன் ஒரு காம்பினேஷன். பிளாக் ஹோஸ் ஆக்சிஜன் யூஸ் பண்ணினாக்கா அசிஸ்டனுக்கு மெரூன் தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஆக்சிஜனுக்கு வந்து ப்ளூ யூஸ் பண்ணினாக்கா அசிஸ்டனுக்கு ரெட் தான் யூஸ் பண்ணணும். இந்த காம்பினேஷன் மட்டும் தான் வரணும். இது பிளாக்கு, இது ரெட்டு, இது ப்ளூ, அது மெரூன், அதுவே போடக்கூடாது. அந்த காம்பினேஷன் வந்து பிளாக் மெரூன் ஒரு காம்பினேஷன், ப்ளூ அண்ட் ரெட்டு ஒரு காம்பினேஷன். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அந்த கேள்வி வந்து எந்த காம்பினேஷன், 2 காம்பினேஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு ஆன்சர்ல. இல்லை ஏதாவது ஒரு காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு இல்லாத ஒரு காம்பினேஷன் கொடுப்பாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சிஜன் கேஸுக்கு வந்து ஓஸ் இருக்கு இல்லையா, ஓஸ் மூலியமா கேஸ் எடுத்து நம்ம கட்டிங் பண்ணுவோம், இல்லை வெல்டிங் பண்ணுவாங்க. அந்த ஓஸ் வந்து ஆக்சிஜனுக்கு பிளாக் கலர் ஓஸ், அஸ்டிலுக்கு பிளாக் கலர், மெரூன் கலர். அஸ்டின் கேஸுக்கு மெரூன் கலர், ஆக்சிஜனுக்கு பிளாக் கலர். இந்த ரெண்டு இதான் போடணும். இல்லைனாக்கா ப்ளூ கலர் போடலாம், ப்ளூ போட்டால் ரெட்டு தான் போடணும் ஆக்சிஜனுக்கு. ப்ளூ போட்டு மெரூன் போடக்கூடாது. அதனால அந்த காம்பினேஷன் தான் கரெக்டான காம்பினேஷன் போடணும் தெரியும். இந்த ஓஸ் வந்து நமக்கு ரப்பர்லாம் பண்ணிக்காங்க. ஏன்னா நமக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போய் வேலை செய்யறதுக்காக ஈஸியாக வளையக்கூடியதாக இருக்கிறதுக்காக ரப்பர் ஓஸ் எல்லாம் பண்ணிக்காங்க. அது மேலே வந்து ஃப்ளைங் ஸ்பார்க்ஸோ, பறந்து வரக்கூடிய ஸ்பார்க்ஸு, இல்லைன்னா சூடான ஜாபோ, இல்லை நமக்கு கட் பண்ணக்கூடிய வெல்டிங் பண்ண முடியும் வரக்கூடிய ஸ்லாகோ வந்து அந்த ஓஸ் பைப் மேலே படாமல் பாதுகாத்துக்கணும். அந்த மாதிரி பட்டுச்சுன்னா கூட ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து காகிள்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து வெல்டிங் வந்து எப்படி ஹெல்மெட்டு எல்லாம் வந்து ஹெல்மெட்டோ ஷீல்டோ யூஸ் பண்ணுறோம், அது மாதிரி இதுக்கு வந்து காகிள்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த கிளாஸ் வந்து காகிள்ஸ் வந்து ஒயிட் கலர் கிளாஸ் இல்லை, இது வந்து பிளாக் கலர் ஷேடுள்ள காகிள்ஸ் யூஸ் பண்ணணும். அதோட நம்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6 அப்படிங்கிற ஷேடுள்ள காகிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதுலேயும் வந்து அல்ட்ராவயலட் இன்ஃப்ராரெட் மாதிரியான ரேஸ் வந்து இருக்குது. அதனால வந்து நம்ம 5 or 6 உள்ள ஷேடுள்ள காகிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ளேம் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்லி ஸ்பார்க் லைட்டர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்பார்க் லைட்டர்ஸ் மட்டும்தான். அது வந்து சிகர் லைட்டரோ அல்லது மேட்ச் பாக்ஸோ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃப்ளேம் வந்து இக்னைட் பண்ணுறதுக்கு பற்ற வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து அசிட்டிலின் கேஸ் தான் எது ஃபியூல் கேஸில் அதை ஓப்பன் பண்ணுறோம். ரெண்டாவது ஆக்சிஜன் கேஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ளேம் கொண்டு வரோம். லாஸ்ட்டாக வந்து அதை ஆஃப் பண்ணுறது செட் ஆஃப். அதை வந்து ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணீங்க, ஃபியூல் கேஸ். அதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஆஃப் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம பேக் ஃபயர் ஆகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாவது உடனே வந்து அசிட்டிலின் க்ளோஸ் பண்ணிங்கன்னாக்கா பேக் ஃபயர் ஆகிற வாய்ப்பு இருக்கிறதுனால எதை கேஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணமோ அதை தான் கடைசி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து
ஃபியூல் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பற்ற வைக்க முடியும். ரெண்டாவது லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணும்போது நம்ம அதே ஃபியூல் கேஸ் அடிச்சுன்னு தான் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா பேக் சேராமல் தடுக்குது. கேஸ் வெல்டிங் கேஸ் கட்டிங் உள்ள சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கேஸ் கட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். கேஸ் கட்டிங் வந்து கொஞ்சம் பாடம் வந்து ரொம்ப சின்ன பாடம் தான். சிம்பிள் வந்து கேஸ் கட்டிங் பிரின்சிபல் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் கட்டிங் எப்படி ஆகுது. கேஸ் கட்டிங் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் பிட்வீன் ப்ரீஹீட்டட் அயன் மெட்டல் அண்ட் பியூர் ஆக்சிஜன். என்ன பண்ணுறாங்க, ஒரு மெட்டல் வந்து ப்ரீஹீட் பண்ணுறாங்க. அப் டு 900 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணுவாங்க. ரெட் ஹீட் பண்ண மாட்டாங்க, ப்ரீஹீட் பண்ணுவாங்க. நமக்கு ரெட் ஹீட் தேவையில்ல, ப்ரீ ஹீட் ஆனால் போதும். ப்ரீ ஹீட் ஆகிட்டு அதுல வந்து ஹை ப்ரெஷரில் உள்ள ஆக்சிஜன் கேஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மெட்டல் வந்து கட் ஆகும். இதுதான் அது நடக்கக்கூடிய வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு 900 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து ப்ரீஹீட் பண்ணுறோம். நம்ம வந்து கட்டிங் ஆக்சிஜன் கட்டிங் க்ளோ பைப்பில் வந்து கட்டிங் செட் சொல்லுவாங்க. கட்டிங் க்ளோ பைப் அதில் வந்து நியூட்ரல் ஃப்ளேம் தான் செட் பண்ணோம். நியூட்ரல் ஃப்ளேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 4 mm மேலே தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க கேஸ் கட்டிங். அபவ் 4 mm எவ்வளோத்துக்கு 300 எவ்வளோ கட் பண்ணலாம். 300 அப் டு 300 வரைக்கும் கட் பண்ணுறாங்க. நாசல் சைஸ் வந்து 90 டிகிரி தான் இருக்கும். கட்டிங் கேஸ் கட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய நாசல் சைஸ் வந்து நாசல் வந்து அந்த கட்டிங் செட்லேருந்து 90 டிகிரி ஆங்கிள் வந்து பண்ணியிருப்பாங்க. 75, 60 அந்த மாதிரி ஆங்கிள் போடுறதுக்கு அது கவுச்சிங்காக யூஸ் பண்ணக்கூடிய நாசல்ஸ் வந்து நம்ம கட்டிங்காக யூஸ் பண்ணுறது 90 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கும். அதனால இது வந்து எவ்வளோ ஹைட்டில் மெட்டல்லேருந்து வச்சுக்கலாம். பேஸ் மெட்டல் கொடுத்துருக்காங்க பார்த்தா பிக்சரில் வந்து பேஸ் மெட்டல்லேருந்து அந்த ஃப்ளேமில் இருந்து 3 mm நியூட்ரல் ஃப்ளேம் இல்லையா, அந்த ஃப்ளேமோட எண்டில் இருந்து பேஸ் மெட்டல் கீழே வரைக்கும் 3 mm ஹைட்டு இருக்கலாம். இன்னொரு கோன் அந்த பேஸ் மெட்டல் இன்னொரு கோனோட அவுட் போகணும் தான். இன்னொரு கோடு அந்த நாசில் இல்லை, இன்னொரு கோன்ல இருந்து பேஸ் மெட்டல் வரைக்கும் 3 mm ஹைட்ல வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணணும். சப்போஸ் நம்ம வந்து ஆயில் கண்டெய்னர்ஸ் எம்டி ஆயிடுச்சு அப்படின்னால கூட ஆயிலோ கிரீஸோ இல்லை எம்டி கண்டெய்னர்ஸ் எம்டி ஆயிடுச்சு ஆனால் க்ளீன் பண்ணல அப்படின்னாக்கா அது வந்து க்ளீன் பண்ணாமல் கட் பண்ணக்கூடாது. அது வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கார்பன் டெட்ரா குளோரைடும் இல்லைன்னா காஸ்டிக் சோடா, கார்பன் டெட்ரா குளோரைடு இல்லைனாக்கா காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி அந்த ட்ரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட்டிங் பண்ணணும். இல்லைன்னா பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும், வெடிக்கும். பாருங்கள் அந்த பிக்சரில் வந்து ஒரு பிளேட் கட் பண்ணுறாங்க. இந்த சைடு கார்டு வந்து நாசில் வந்து அது அவுட்டர் வந்து ப்ரீஹீட்டடு டாட் சின்ன சின்ன டாட்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா. அவுட்டரில் வந்து ப்ரீஹீட்டடு ஹோல்ஸ் வந்து சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுதான் வந்து ஆக்சிஜன் ஜெட்டுக்கான பாயிண்ட். அதோடய வந்து ஆக்சிஜன் ஜெட் வந்து ஹை ப்ரெஷரில் ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக ஆக்சிஜன் ஆக்சிஜன் மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய அந்த நாசில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து அவுட்டரில் இருக்கும். சென்டரில் நம்ம எவ்வளோ திக்னஸ் கட் பண்ண போகிறோமோ அதுக்கு நாசில் சைஸோட அந்த இது இருக்கும் ஹோல் வந்து. இதில் வந்து 2 மெட்டலில் 2ஆக கட் ஆக பாருங்க. அதில் வந்து கெர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த கேப் 2 மெட்டல் கட் பண்ணும்போது ஒரு கேப் வரும். ஒரு மெட்டலில் 2ஆக கட் பண்ணும்போது இடையில ஒரு கேப் வரும். அந்த கேப் பேர் கெர்ப்புன்னு பேர். ஓகேவா. நம்ம நாசில் சைஸுக்கும் மெட்டல் திக்னஸ் அந்த மாதிரியான அந்த கெர்ப் வந்து நமக்கு கிடைக்கும். 1 mm 2 mm அந்த மாதிரியான சைஸ் வந்து கிடைக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைன் கட்டிங் ஆனதுக்கு அப்புறமா லைனாக இருக்கும். மெட்டல் வந்து லைனாக இருக்கும். அது பேர் வந்து ட்ராக் லைன் பேர். மெட்டல் வந்து கட் ஆன பிறகு ட்ராக் லைன்ஸ் பேர். இந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க இருக்கும். கொஞ்சம் சாய்வாக ரேடியஸாக இருக்குனாக்கா நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்க இருக்கும். அந்த லைன்ஸ் வச்சு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்க அப்படிங்க வந்து சொல்ல முடியும். ஃபாஸ்ட்டாக கட் பண்ணிங்களா இல்லை ஃப்ளேம் அதிகமாக வச்சுருக்கீங்களா. ஃப்ளேம் அதிகமாக மேலே உள்ள பிளேட் வந்து ஸ்கொயராக இருக்குது. கரெக்டாக எப்படின்னா ஸ்கொயராக இருக்குது மேலே வந்து அதே மாதிரி இருக்காது. நீங்கள் ஃப்ளேம் ஹார்ஸாக அதிகமான ஃப்ளேம் ஆக்சிடைஸ் ஃப்ளேம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த பிளேட் வந்து மெல்ட் ஆகி ரவுண்ட் ஆகிடும் மேலே வந்து. அதனால நியூட்ரல் ஃப்ளேம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். மேலே கட்டிங் எட்ஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இல்லைனாக்கா எட்ஜ் பிளேட் மெல்டட் ஆஃப் அடிக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் உண்டாகி ரவுண்ட் ஆகிடும். நமக்கு கரெக்டான சைஸ் கிடைக்கும். இந்த ட்ராக் லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து கரெக்டான தூரத்தில் அந்த நாசில்ஸை பிடிச்சிருந்தா தான் வந்து அந்த ட்ராக் லைன்ஸ் கரெக்டாக வரும், கட்டிங் கரெக்டாக வரும். கீழே வந்து கட்டிங் ஆக்சைட்ஸ் வந்து கீழே விட பாருங்க. கட்டிங் ஆக்சைட் அதில் வந்து ஆக்சைடாக வந்து ஆக்சிடேஷன் ஆகி கீழே போயிடும். அதனால தான் 2 துண்டாக வந்து மெட்டல் கட் ஆகுது. இது வந்து ஒன்லி பெரஸ் மெட்டல்ஸ் மட்டும் தான் கட் பண்ண முடியும். இரும்பு சார்ந்த உலகம் மட்டும்தான் இரும்பு மட்டும் தான் கட் பண்ண முடியும். மற்ற மெட்டல்ஸ் வந்து இந்த கட்டிங் மெத்தடில் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்.
இந்த கட்டிங் கட்டிங் செட் இது வந்து இந்த கட்டிங் ப்ரோப்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ சைஸுக்கு எவ்வளோ எவ்வளோ திக்னஸுக்கு என்ன நாசல் யூஸ் பண்ணணும், எவ்வளோ ஆக்சிஜன் ப்ரெஷர் வைக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 0.8க்கு வந்து 3 to 6 பிளேட் 6 0.8 mm. அது வந்து நாசல் சைஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி 1 mm 2 mm 0.8 அந்த மாதிரி பெரும்பாலும் நமக்கு கொடுக்குறதில்ல. இன்னும் வந்து இன்ச்சஸ் சைஸ்லாம் வந்து பெரும்பாலும் நாசல்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்காங்க வழக்கத்தில் வந்து. அந்த மாதிரி கூட கேட்கலாம் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1/32 3/32 கொடுக்குறாங்க, இன்ச்சஸில் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் கன்வர்ஷனில் வந்து படிச்சுக்கோங்க. அது வந்து சப்போஸ் 1/32 அந்த மாதிரி ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 1/32 வந்து நீங்கள் எம்எம்க்கு மாற்றணும். எப்படி மாற்றினாக்கா 1 inch எவ்வளோ எம்எம், 25.4 mm இல்லையா, 1 inch /32. இது என்ன கிடைக்குதோ அதான் அந்த நாசல் சைஸ். ஓகேவா? இப்போ 3/32 சில டைம் கொடுப்பாங்க. 3/32 என்ன இன்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 வந்து 3 × 25.4 mm மாத்திரம் /32. இந்த 3 இன்ட்டு எவ்வளோ ஆச்சு, 75 76.8 ஆச்சு இல்லையா, 76.2 76.2 /32. இது வந்துச்சுன்னா என்ன சைஸ் பாயிண்ட்ல தான் கிடைக்கும். 0.8 1 1 பாயிண்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது பெரிய சைஸா, இது பெரிய சைஸா பார்ப்பாங்க சில டைம். 1/32 பெருசா 3/32 பெருசா, எது பெருசு? 3/32 தான் பெருசு. ஏன்னா 1 inch தான் இருக்கு. இது வந்து 76 வரும், 25 வரும் இல்லையா, அதனால வந்து அந்த மாதிரி கேட்பாங்க சில டைம்ல. ஒரே சைஸ்ல கொடுத்தாங்க தெரிஞ்சுச்சிட்டீங்க. இப்போ எப்படி கொடுத்துறோம் வச்சிங்களேன், 1/32 3/64 கொடுத்தாங்க, எது பெருசு அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எம்எம்ல கன்வெர்ட் பண்ணா ஈஸியா வந்துடும். ஓகேவா? பெரும்பாலும் நாலு சைஸ் இன்னும் வந்து இன்ச்சஸ் சைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லி காட்டிடுவாங்க. மேலே உள்ளதை வந்து இன்ட்டு 25.4 போட்டு பெருக்கிட்டு கீழே உள்ள நம்பரை வகுத்துருங்க, அது கிடைச்சிடும் வந்து ஈஸியாக. பிளேட் சைஸ் 3 to 6 வரைக்கும் 0.8 சைஸ் உள்ள நாசல் யூஸ் பண்ணணும். சைஸ் எவ்வளோ கட்டிங் ஆக்சிஜன் கேஜ் ப்ரெஷர் வந்து, கட்டிங் ஆக்சிஜன் ப்ரெஷர் வந்து நம்ம அந்த ரெகுலேட்டர்ஸில் இருக்கும், எவ்வளோ ஒர்க்கிங் ப்ரெஷரோ அதுதான் அது கொடுத்துருக்காங்க. சிலிண்டர் ப்ரெஷர் இல்லை. இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுக்கோங்க. கட்டிங் ஆக்சிஜன் செட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆக்சிஜன் ஒன்று ஆக்சிஜன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்கு. ரெண்டும் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்கான கேஸ் வந்து இது வழியாக போயிட்டு இங்கே தான் போய் மிக்ஸ் ஆகும். இங்கே தான் மிக்சிங் சேம்பர் இருக்கும் லாஸ்ட்டில். நாசில் பக்கத்தில் மிக்ஸ் ஆகுது, வேற எங்கேயும் இடத்துல மிக்ஸ் ஆகாது. இந்த ரெட்டில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெட் லைன் வந்து அஸ்டின்னு, ப்ளூ லைன் கீழே வந்து போது பாருங்க ஃபர்ஸ்ட்ல, ரெட் லைன் பக்கத்தில், அதுதான் வந்து ப்ரீஹீட்டுக்கான ஆக்சிஜனு. அதுக்கு மேலே வந்து போயிட்டு சென்டரா உள்ள வருது ஒரு லைன் நாசிற்குள்ள, அதுதான் வந்து கட்டிங் ஆக்சிஜன் ஜெட்டு. கட்டிங் ஆக்சிஜன் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. வந்து அது வந்து அதுதான் நம்ம அங்கே சிலிண்டரில் ப்ரெஷர் செட் பண்ணிருக்கோம் இல்லையா, 1 kg 2 kg சொல்லிட்டு, அந்த ப்ரெஷர் அப்படியே வந்து அந்த நாசில் வழியாக வரும். அதிகமான ப்ரெஷர் வரும்போது அந்த மெட்டலை கட் பண்ண முடியும். அதுதான் வந்து அந்த கட்டிங் ஆக்சிஜன் ஜெட். அந்த சென்டரில் வர்ற ஆக்சிஜன் பேர் கட்டிங் ஆக்சிஜன் ஜெட்டுன்னு பேர். அது அதுதான் நீங்கள் சிலிண்டர் எவ்வளோ கட் பண்ணுவீங்களோ, இந்த 1 2 அந்த மாதிரி கொடுத்தாங்க இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு அந்த சென்டரில் நாசில் சென்டர் வழியாக வரும், அந்த ஹோல் வழியாக. இந்த நாசில் சென்டர் ஹோலை வச்சு தான் வந்து இந்த நாசில் சைஸ் சொல்கிறாங்க. அவுட்டர் உள்ள ஹோலை வச்சு இல்லை. அந்த நாசிலில் அவுட்டரில் 6 ஹோல்ஸ் அது மாதிரி இருக்கும், சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். இது சுற்றி 1 2 3 4 6 ஹோல்ஸ். இந்த 6 ஹோல்ஸ் இது இல்லாமல் வந்து ப்ரீஹீட்டர் ஹோல்ஸ். சென்ட்ரல் ஹோல் மட்டும் தான் வந்து சென்ட்ரல் ஆரிபேஸ் ஹோல் மட்டும் தான் கட்டிங் ஆக்சிஜன் வரக்கூடிய ஹோல். இதை வச்சு தான் நாசில் சைஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்
ஓகே, இதோட கேஸ்க்கான பாடம் முடிஞ்சிச்சு. இனிமேல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன அடுத்த கிளாஸில் கூட கேட்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து எல்லா வெல்டிங்கும் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து அதில் வந்து இப்போ கேஸ் வெல்டிங் அப்படிங்கிற பாடம் வந்து முடிஞ்சிச்சு இன்னையோட. இப்போ வந்து நம்ம அடுத்த வெல்டிங் போகலாம். நம்ம வந்து கெமிக்கல் வெல்டிங் ஒன்று பார்த்துருந்தோம், தெர்மோ கெமிக்கல் வெல்டிங்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். தெர்மோ கெமிக்கல் வெல்டிங் கேஸ் வெல்டிங் பாடம் முடிஞ்சிச்சு. தெர்மோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், தெர்மோ கெமிக்கல் வெல்டிங் வந்து ஆல்ரெடி ரயில்வேல இந்த ரயில்வே ட்ராக் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த தெர்மோ கெமிக்கல் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த பிக்சரில் இருக்கு பாருங்க. கீழே வந்து அந்த க்ரூசிபிள் பேர் வந்து க்ரூசிபிள் அதை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி தான் இருக்கும். வெளியே நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த பிக்சரில். இப்போ எக்ஸோ தெர்மிக் எப்படின்னா என்ன தெரியணும். இது வந்து எக்ஸோ தெர்மிக் வெல்டிங், தெர்மோ கெமிக்கல் வெல்டிங், தெர்மிட் வெல்டிங் தெரிஞ்சது. இது வந்து கோல்டு மிக்சர். இது வந்து அயன் ஆக்சைடும் அலுமினியம் பவுடரும் ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை வந்து அலுமினியம் பவுடரும் அயன் ஆக்சைடு. அயன் வந்து ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கும். அயன் ஆக்சைடு FeO 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். Fe ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து அலுமினியம் பவுடர். அயன் ஆக்சைடு அலுமினியம் பவுடரும் சேர்ந்து தான் வந்து தெர்மிட் மிக்சர் பேர். இது வந்து இந்த ரெண்டு இதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி பவுடர் ஃபார்ம்ல வச்சிருப்பாங்க ரெண்டையுமே. இது வந்து எரியாது. கோல்டு ஃபார்ம்ல தான் கோல்டு மிக்சர்ங்கிறது வந்து ஹீட்டா இருக்காது, கோல்டா தான் இருக்கும். இது வந்து அந்த ஸ்பாட்ல வந்து எரிய வச்சு இந்த மாதிரி வெல்டிங் பண்ணுவாங்க. இது வந்து இது வந்து இது வந்து எக்ஸோதெர்மிக் அப்படிங்கிற மெத்தட்ல வந்து நமக்கு வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அயன் ஆக்சைடும் அலுமினியம் பவுடரும் சேர்ந்து. அது எப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் ரெண்டு மெத்தட் இருக்கு. எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் என்ன பார்த்தோம்னா, எண்டோதெர்மிக் நாங்கள் வந்து இந்த ஒரு ஐஸ் கட்டி பாருங்க. அதில் இந்த ஐஸ் கட்டி உருகுது. எப்படி உருகுது? வெளியே உள்ள ஹீட்டை உள்ள எடுத்துக்கிட்டு அது வந்து உருகி போகுது. அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் வந்து நடக்குது. எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னாக்கா வெளியே உள்ள ஹீட்டை அதை அப்சார்ப் பண்ணிட்டு இந்த ஐஸ் கட்டி உருகுது. பக்கத்தில் ஃபயர் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுல வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இருக்கு. என்ன ஆகுது? இந்த ஃபயர் எரிஞ்சு வெளியே ஹீட்டை கொடுக்குது. இங்க ஒரு ஃபயர் இது பண்ணோம்னாக்கா என்ன ஆகும்? உங்களுக்கு எல்லாம் ஹீட் ஆகும் இல்லையா? அது வந்து வெளியே உள்ள ஹீட்டு தான் மெயினாக வந்து ஹீட்டை வெளியே இருந்து எடுக்குது. அது எண்டோதெர்மிக். வெளியே ஹீட் கொடுக்குது. அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அவ்வளோதான். அது வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அயன் ஆக்சைடுக்கும் அலுமினியம் பவுடர் இடையே நடக்குது. இது பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரெண்டு கடை நடந்த இதை வச்சு வெல்டிங் பண்றாங்க. அது வந்து தெர்மிட் வெல்டிங் பேரு. இது வந்து அதிகமான டெம்பரேச்சர் 3088 டிகிரி சென்டிகிரேட் அதிகமான டெம்பரேச்சர். இது வந்து இதுல வந்து இது ஒரு ஃபியூஷன் வெல்டிங். இது வந்து நான் ஃபியூஷன் வெல்டிங் இல்ல, ஃபியூஷன் வெல்டிங் தான். அது வந்து இது வந்து ஒரு கெமிக்கல் சிம்பிள் இருக்கு. கெமிக்கல் ரியாக்ஷன் பாருங்க. 3 பார்ட் ஆஃப் ஃபெரஸ் ஆக்சைடு, அதாவது அயன் ஆக்சைடு பிளஸ் 8 பார்ட் ஆஃப் அலுமினியம் பவுடர் ரெண்டு சேர்ந்து 9 ஃபெரஸ், 9 பார்ட் ஆஃப் அயனும் 4 பார்ட் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடும் உருவாகுது. ஏன்னாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அயன் ஆக்சைடு வச்சிருக்கோம், அலுமினியம் பவுடர் வச்சிருக்கோம். இப்போ வந்து அயன் ஆக்சைடு உள்ள அயன் மட்டும் ஹீட் ஆகும்போது அயன் மட்டும் தனியாக பிரிஞ்சிருது. இந்த அயன் ஆக்சைடு உள்ள ஆக்சைடு வந்து அலுமினியம் சேர்ந்து அலுமினியம் ஆக்சைடா மாறிடுது. ஓகேவா? இது ஒரு ஃபியூஷன் வெல்டிங் மெத்தடு. அது அந்த க்ரூசிபிள் பாருங்க. அது மாதிரி தான் வந்து வச்சு செட் பண்ணி வெல்டிங் பண்ணுவாங்க. இது வெளிப்புற தோட்டம் உள்ள பார்க்கலாம். அடுத்து வச்சுக்கணும். உள்ள இப்படிதான் இருக்கும் அந்த க்ரூசிபிளுக்குள்ள. இது வந்து இது மாதிரி தான் இருக்கும். அந்த பேன் பேர் க்ரூசிபிள். ஸ்லாக் பேன் இருக்கு ரெண்டு பக்கமே வந்து. இது எப்படி வெல்டிங் பண்ணுவாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தண்டம் ரயில் எடுத்தீங்கன்னாக்கா ரயில் ரெண்டு பக்கம் கிளீனா வந்து கிளீன் பண்ணிடுவாங்க. கிளீன் த ஜாயிண்ட். அப்புறம் வந்து ரெண்டு லைனை போடுவாங்க. என்ன பொசிஷன்ல வேணுமோ, ரெண்டு ஸ்ட்ரைட்டா வேணுமாக்கா பட் ஜாயிண்டா வேணுமா அப்படி வேணும். மேக்ஸிமம் பட் ஜாயிண்ட் தான். பட் ஜாயிண்ட் ரெண்டையுமே லைனை போடுவாங்க. அது எவ்வளோ நமக்கு கேப் தேவை 1.5 to 6 mm எவ்வளோ கேப் தேவையோ அவ்வளோ கேப் வச்சு செட் பண்ணி வச்சுருவாங்க ரெண்டையுமே.
அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து ஒரு மோல்டு கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு எப்படியான மோல்டு பாருங்க. இந்த மாதிரி மோல்டு வந்து அந்த தண்டவாளம் சுற்றி மோல்டு கிரியேட் உள்ள வேக்ஸ் வச்சிருவாங்க. இது இந்த கேப்புக்குள்ள வந்து வேக்ஸ் இருக்கும். வேக்ஸ்னா மெழுகு இல்லையா, மெழுகு அந்த கேப்புக்குள்ள வச்சுட்டு மீதி எல்லாம் மற்ற இடத்துலலாம் வந்து மோல்டு முன்னம் இல்லை கிராஃபைட்டை வச்சு மோல்டுக்கு வச்சு கிரியேட் பண்ணுவாங்க. மண் சாண்ட் வச்சு கிரியேட் பண்ணுற மோல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டைமும் புதுசு மோல்டு பண்ணணும். சப்போஸ் கிராஃபைட்டில் அந்த மோல்டு பண்ணியிருந்தானாக்கா அந்த மோல்டை நான் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக வச்சுப்பாங்க, பிரித்து எடுத்துக்கலாம், திரும்பவும் அந்த மோல்டை யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபைட் மோல்டு வந்து எப்பவுமே அடிக்கடி வந்து ஒரே ஷேப்பான இது பண்ணும்போது வந்து கிராஃபைட் மோல்டை யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ண போறோம்னாக்கா ஸ்டாண்ட் மோல்டு ஒரே டைப்ல யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாண்ட் மோல்டு வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி மோல்டு வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த கேப் வந்து பேக்ஸ் உள்ள வந்து மெழுகு உள்ள வச்சிருவாங்க. வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இதுல இதுல வந்து ஒரு ரன்னர் இருக்கும், ஒரு ரேசர் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னர் ரேசர் வச்சிருப்பாங்க. ரன்னர்னாக்கா உள்ள அந்த மெட்டல் உள்ள போறதுக்காக ரன்னர், அது உள்ள ஓடி போகுதுக்காக. அந்த மெட்டல் ஃபுல்லா ஆச்சு வெளியே வர்றதுக்காக ஒரு ரேசர் வச்சிருப்பாங்க. ஓகேவா, இது ஒரு ரன்னர் இருக்கும், ரேசர் இருக்கு. இந்த ரன்னர் இது உள்ள போறது, இது வெளியே வருது ரேசர். அந்த மெட்டல் உள்ள ஃபுல்லாயிட்டு மேலே வரணும் இல்லையா, இது உள்ள போயிட்டு மேலே வரும். அதுக்காக ரேசர் இருக்கு, ரன்னர் ரேசர் இருக்கு. சரிங்களா, இப்போ வந்து தெர்மிட் மிக்சர் ஃபர்ஸ்ட் வந்து 2 லைன் பண்ணிட்டாங்க. மோல்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு ஹோல் வச்சுட்டு கீழே வந்து டார்ச் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து இதுல வந்து அசிலின் கேஸ் அதிகம் யூஸ் பண்றதுல ஏர் எல்பிஜி, ஏர் கோல் கேஸ், ஏர் ப்ரொப்பேன் அந்த மாதிரியான கேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க ப்ரீ ஹீட் பண்றதுக்காக. அந்த உள்ள பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அந்த இடத்த கார்க் வச்சு முன்னாடி அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சார்ஜிங் தெர்மிட் மிக்சர். அந்த குரூசிபிள்ல வந்து தெர்மிட் மிக்சர் அயன் பவுடரையும் அலுமினியம் ஆக்சைடையும் வந்து உள்ள ஃபில் பண்ணிடுவாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ அந்த குரூசிபிள் மேலே இருக்கு. அந்த குரூசிபிள் வந்து இந்த அலுமினியம் ஆக்சைடும் அயன் ஆக்சைடு அலுமினியம் பவுடர் உள்ள போட்டுடுறாங்க. போட்டுட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கனாக்கா உள்ள அந்த சைட்ஸில் அந்த குரூசிபிளோட சைட்ஸ்லாம் வந்து மெக்னீசியம் ரிப்பன் அப்படின்னு ஒன்று இருக்கும். மெக்னீசியம்ங்கிறது ஒரு மெட்டல். மெட்டல் வந்து எரியும். நம்ம வந்து ஃப்ளேமபிள் கேஸ் பார்த்துருப்போம், ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து ஃப்ளேமபிள் மெட்டீரியல் சாலிடாக பார்த்துருப்போம், கட்டை ஃபுட் இந்த மாதிரி பொருள்லாம் வந்து எரியும் இல்லையா. அதே மாதிரி வந்து மெட்டலே இது எரியும். மெக்னீசியம் மெட்டல், இது வந்து எரியக்கூடிய மெட்டல் இது. ஓகேங்களா, இது வந்து 473 டிகிரி சென்டிகிரேட்ல இந்த ரிப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் இருக்கு. அது வந்து ஒரு வயர் மாதிரி சுற்றி இருக்காங்க பாருங்க, ரிப்பன்ஸ் மாதிரி அகலமா பட்டையா இருக்கு இல்லையா, அது வந்து மெக்னீசியம் ரிப்பன்ஸ். அது வந்து 473 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து எரியும். அது வந்து அந்த குரூசிபிளுக்குள்ள அயன் ஆக்சைடு அலுமினியம் பவுடர் கொட்டுறதுக்கு கூட உள்ள வச்சு அது மேலே கொட்டுவாங்க. அது ஃபுல்லா எல்லா இடத்துக்கும் பரவுறது மாதிரி அங்கங்க வச்சிருப்பாங்க. கீழே குரூசிபிளோட கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது தனியாக தான் இருக்கும், ரெண்டாக தான் ஃபிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது கீழே வந்து மெக்னீசியம், இந்த மெக்னீசியம் ரிப்பன் கீழே வரைக்கும் இருக்கு இந்த இடத்துல. ஏன்னா பற்ற வைக்கணும், அது வந்து அப்பதான் வந்து ஃபயர் ஆகும். அந்த மெக்னீசியம் ரிப்பன் வந்து மெழுகுவத்தி வச்சு பற்ற வச்சு விட்டுருவாங்க. 473 சென்டிகிரேட்ல வந்து அது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மெக்னீசியம் ரிப்பன் வந்து 473 சென்டிகிரேட்ல ஃபயர் ஆக ஆரம்பிச்சு அந்த அயன் ஆக்சைடும் அலுமினியம் பவுடர் இருக்கு இல்லையா, அயன் ஆக்சைடு அலுமினியம் பவுடர், இது வந்து அது ரெண்டுமே எரியக்கூடியது தான். அதுக்கு வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சர் கிடைக்குது. அதுதான் அந்த மெக்னீசியம் ரிப்பன் யூஸ் பண்றோம். அது 473 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து ஃபயர் பண்ணிட்டு இந்த அயன் ஆக்சைடும் அலுமினியம் பவுடரும் 1200 டிகிரி சென்டிகிரேட் வரும்போது அதுவே தானா ஏரியா இருக்கும். இந்த சென்டிகிரேட் கொண்டு இருக்க இந்த மெக்னீசியம் ரிப்பன் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. மெக்னீசியம் ரிப்பன் ஏன் யூஸ் பண்றாங்கன்னா அதை இக்னேட் பண்றதுக்காக. இந்த அயன் ஆக்சைடு அலுமினியம் பவுடரையும் ரெண்டுமே ஃபயர் ஆகும். அதாவது ஆனால் எந்த 1200 டிகிரி சென்டிகிரேட் வரும்போது அதுவே ஃபயர் ஆகி ஃபயர் ஆரம்பிச்சிடும். ஆனால் 2500 டிகிரி சென்டிகிரேட் வரும்போது அது என்னாயிரும், ஃபுல்லாக மோல்ட்டன் ஆகிடும். மோல்ட்டன் ஃபார்மில் அதுவே எரிஞ்சு அதுவே வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். ஃபுல்லாகவே வந்து மோல்ட்டன் ஆகிட்டு அது எப்படி இருந்தாக்கா அங்கே பாருங்க, இதில் மேலே இந்த ரெட் அண்ட் க்ரீன் காட்டிக்காங்க பாருங்க. கீழே உள்ள குரூசிபிள் வந்து மேலே உள்ள க்ரீனில் இருக்கிறது வந்து அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு வந்து மேலே வந்துடும், வெயிட் கம்மியாக இருக்கும். அதனால அலுமினியம் ஆக்சைடு மேலே இருக்கும். கீழே வந்து அயன் மெல்ட் ஆகி மோல்ட்டன் ஃபார்ம்ல அயன் மட்டுமே கீழே இருக்கும். மேலே அந்த அயன் ஆக்சைடு உள்ள ஆக்சைடு வந்து அலுமினியம் எடுத்துக்கிட்டு அது மேலே வந்து
அது மோல்டர் மெட்டல் வந்து பாதுகாத்துட்டு உள்ள வந்து வெளியே இருந்து காத்து போய் அதை வந்து என்ன அது மோல்டனாக வச்சிருக்கும். உறையாம மோல்டர் ஃபார்ம்லயே அந்த ஆக்சைடு வந்து மேல இருந்துக்கிட்டு அலுமினியம் ஆக்சைடு மோல்டனாக வச்சிருக்கோம். அது வந்து ஒரு லிவர் இருக்கும், அது ஓப்பன் ஆனாக்கா அந்த மெட்டல்ஸ் உள்ள போயிட்டு மோல்டுக்குள்ள போயிட்டு வெளியே ரைசர் வழியே வந்துடும், ரன்னர் வழி உள்ள போயிட்டு ரைசர் வழியே வெளியே வந்துடும். இது எல்லாமே 60 செகண்ட்ஸ் நடக்கும். இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே மிக்சர் போட்டுருவாங்க, எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த மெக்னீசியம் ரிப்பன் கொளுத்தி விட்ட உடனே அது போயிட்டு இது எல்லாமே ஒரு நிமிஷத்துல எல்லாமே ஃபயர் ஆயிட்டு ஃபுல்லா அங்கங்க சிதற ஆரம்பிக்கும். மேல வந்து அலுமினியம் ஆக்சைடு வந்துடும், கீழே வந்து அயன் வந்து மெல்ட் ஆகி உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வரும், ஃபுல்லாவே வெல்ட் ஆயிடும். உள்ள போகும்போது 3088 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அந்த ஜாயிண்ட் பக்கத்துலயும் ஃபுல்லா மெல்ட் ஆகி ஜாயின், அதனால வந்து ஃபியூஷன் வெல்டிங் சொல்றோம். மெக்னீசியம் இப்போ வந்து 470 டிகிரி சென்டிகிரேட்ல அது ஃபயர் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வெல்டிங் ஆன பிறகு அந்த மோல்டெல்லாம் பிரித்து உடச்சி எடுத்துருவாங்க. கிராஃபைட்டை தான் ஓப்பன் பண்ணி எடுத்துருவாங்க. வெல்டிங் ஃபினிஷ் ஆன பிறகு சிசில் வச்சோ அல்லது கிரைண்டிங் மிஷின் வச்சோ எக்ஸஸ் பார்ட்ஸ் இருக்கும் உள்ள வந்து அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு என்ன ஷேப்போ அதை கொண்டு வந்துடுவாங்க. இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு காஸ்ட்லியான பவர் எக்யூப்மெண்ட்ஸ் வெல்டிங் மிஷின் மாதிரியான இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. அந்த குரூசிபிள் ஒன்று அங்கே பாத்திரமா இருக்கு இல்லையா, அந்த குரூசிபிள் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் வந்து இந்த மெக்னீசியம் ரிப்பன் தேவை. அப்புறம் அயன் ஆக்சைடு பவுடர் இது மட்டும் தேவை. இது வந்து எலக்ட்ரிசிட்டியோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. எந்த காட்டுக்குள்ள இருந்தால் கூட இதை வச்சு தான் வெல்டிங் பண்ண அவங்க ஈஸியாக இருக்கும். அங்கே கரண்ட் இல்லைனா கூட இதை வந்து பழைய காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வந்து இந்த தெர்மிட் வெல்டிங் மெத்தட். லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் மெட்டல் மட்டும் தான் வெல்டிங் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப திக்னஸ் கம்மியான மெட்டல் யூஸ் பண்ண முடியாது, ஹெவி திக்னஸ் செக்ஷன் மட்டும் தான் வெல்டிங் பண்ண முடியும். இது வந்து ரிப்பேரிங் ரயில்ஸ், வந்து ட்ரெயினுடைய தண்டவாளங்களை ரிப்பேர் பண்ணுறதுக்காக மெயினாக யூஸ் ஆகுது. அப்புறம் பெரிய திக்னஸ் அதிகமான பைப் வெல்டிங்ஸ்லாம் வந்து இதை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்காக வந்து ஒரு மோல்டு கண்டிப்பாக பண்ணணும். எந்த வெல்டிங் பண்ணணும், பட் வெல்டிங் தான் பண்ண முடியும், பட் ஜாயின் மட்டும் தான். ஆனால் இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து மோல்டு செய்யணும், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது வந்து. ஆனால் வந்து தேவைப்படுனா வந்து மோல்டு யூஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க. பெரிய பெரிய கியர்ஸ்லாம் வந்து அதோட டீத் கட் ஆயிடுச்சுனாக்கா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அதுக்கான மோல்டு ப்ரிப்பேர் பண்ணி இந்த டீத்து இந்த மெத்தடில் ஃபியூஷன் வெல்டிங்கில் பண்ணிடுறாங்க. மற்ற வெல்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், அதனால இந்த வெல்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான பெரிய செலவு ஒன்றும் தேவையில்லை, கம்மியான இதுக்கான பவர் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் வாங்க தேவையில்லை. இன்னைக்கு ஒரு சிறப்பான கிளாஸ் எடுத்த உத்தரபாண்டி அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இந்த ஒட்டி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். இன்னைக்கு பாடத்தை ஒட்டிய சந்தேகங்கள் எதா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். இப்போ வெல்டிங்ல வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் போர்ஷன் கவர் பண்ணிட்டோம். இன்னொரு 2-3 கிளாஸ் கேஸ் வெல்டிங் முடிஞ்சிச்சு. 6 வெல்டிங்ல இது மூணு அதர் வெல்டிங் அடுத்த கிளாஸ், பேஸ் வெல்டிங் எல்லாம் அடுத்த கிளாஸ். ஒரு இல்லை 2 கிளாஸ்ல வந்துட்டு வெல்டிங்கான போர்ஷன் எல்லாமே கவர் ஆயிடும். இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. கேக்குதா? எப்பயுமே கேள்வி கேட்கிற ஒரு சிலர் கூட இன்னைக்கு கேள்வி கேட்கல. எல்லாம் அப்ப எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. தாமரைக்கணி என்ன ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல இந்த கிளாஸ் ஏதாவது புரிஞ்சுதா? கேளுங்க. கேஸ் வெல்டிங் முடிஞ்சிச்சு. தாமரைக்கணிக்கு நோ டவுட்ன்ட்டாரு. நீங்க ஆஃப்லைன்ல இருக்க உங்களுக்கு ஏதாவது டவுட்? டெர்மிட் ஒரு வெல்டர் நிமிஷம், 60 செகண்ட்ஸ்ல இந்த வெல்டிங் முடிஞ்சிடும். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 60 செகண்ட்ஸ்ல அந்த வெல்டிங் ப்ராசஸ் அதை ரெடி பண்ணுறதுதான் டைம் ஆகும். ஆனா வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அதை மெழுகுவர்த்திட்டு அந்த மெக்னீசியம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாக்கா மெக்னீசியம் மெட்டல வந்து எரிஞ்சிச்சுனாக்கா
60 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆயிடும் வெல்டிங் மொத்தமே. அதுக்கப்புறம் மோல்ட் ஆறதுக்கு வெயிட் பண்ணுவான். வெல்டிங் கம்ப்ளீட் ஆயிடும் மொத்தமே. ஓகே. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்துட்டு நம்ம வழக்கம் போல டவுட் கிளாரிஃபை செஷன். நிறைய பேர் வந்துட்டு மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஹை டெம்பரேச்சர் இந்த இதுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அந்த கிரைண்டிங் வீலோட பாண்டு இதை பற்றிலாம் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுருக்குறீங்க. இந்த டவுட் எல்லாம் கூட நாளைக்கு உங்களுக்கு இருக்க டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக பண்ணிடுங்க. நாளைக்கு ஈவினிங் கூட திரும்ப 6 to 7 அந்த டைமில் நம்ம டவுட் கிளாரிஃபை செஷன் வச்சுக்கலாம். ஓகே. இன்னைக்கு ஒரு சிறப்பான கிளாஸ் எடுத்த உத்தரபாண்டி சாருக்கும் இந்த கிளாஸில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கிளாஸை வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் ஆல்.